أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والدين والزيتون وطور سين هذا البلد الأمين لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددنا أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحين فلهم أجر غير ممنون فما يكذب بالدين أليس الله بحكيم الحكيم صدق الله العليم. அஸ்ஸலாமு அலைக்கும். அட்டெண்டீஸ் எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் எங்களுடைய அப்பாலஜிஸ். மக்ரிப் தொழுகைனால 7 மீட்டிங்கை 7:10க்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். ஜஹீர் பாய், நம்ம இப்போ பார்க்க போகிறது பிஸ்னஸ் ஹைலைட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிறாரு சார். பிஸ்னஸ் ஹைலைட்ஸ் இந்த தலைப்பை உருவாக்கிய நோக்கம், நாம் ரீசெண்டா ரிலீஸ் பண்ண ஒரு பிசினஸ் சர்வே, ரீட்டைல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியால இருந்து ஒரு பிசினஸ் சர்வே. ரிஸ்வி பாய், எனக்கு கொஞ்சம் ஸ்கிரீன் ஷேரிங் ப்ராப்ளம். ஓகே, ரீசெண்டா ஒரு சர்வே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரீட்டைலர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியால. இந்த சர்வே வந்து இயர் ஓவர் இயர் சேல்ஸ் growth பர்சன்டேஜ் இண்டிகேட் பண்ணுது. இதுல QSR, அதாவது குவிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் அதர் ரெஸ்டாரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 70% டீக்ரோத்துக்கு போயிருக்கு. அப்பேரல் அண்ட் க்ளாத்திங் 69% டீக்ரோத்துக்கு போயிருக்கு. அண்ட் ஜுவல்லரி அண்ட் வாட்சஸ், லக்ஸரி ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா 65% டீக்ரோத்துக்கு போயிருக்கு. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல பல பிசினஸ் சர்வை பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருக்கிற டேட்டா பேசஸ் அண்ட் அட்வைசஸ் ஃப்ரம் தி எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது காஸ்ட் கட்டிங் மட்டுமே சர்வைவலுக்கு உதவக்கூடிய ஒரு மேஜர் ஃபேக்டராக இருக்கு. So இன்னைக்கு highlights is all about how chain store culture plays an important role in cost cutting. Chain stores oda advantages enna irukku. Don't put all your eggs in the same basket nu solli ஒரு ஃபேமஸான saying இருக்கு. அதை அப்ளை பண்ணி ஒரு certain இதை எடுத்து நம்ம பண்ணியிருக்கோம். more locations போகும்போது என்னென்ன அட்வான்டேஜஸ் கிடைக்குது அப்படின்னு நீங்க பார்க்க போறோம். நிறைய லொகேஷன்ஸ்ல இருக்கிறதுனால குவிக் பிராண்ட் ரெகக்னிஷன், நம்ம அதிகப்படியா செலவு பண்ணி நம்ம பிராண்டை ரெகக்னைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட், ஈஸி மார்க்கெட் ஷேர் கான்ட்ரிபியூஷன். ஒரு இடத்துல இருந்து மார்க்கெட் ஷேர் கான்ட்ரிபியூஷனை அடையிறது ரொம்ப கஷ்டம். வேற பல இடத்துல இருக்கும்போது சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் அடையிறது ரொம்ப ஈஸி. when comparing to a departmental store, chain stores இது ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான ஃபேக்டர். அதே போல நிறைய லொகேஷன்ஸ்ல இருக்கும்போது இந்த ஃப்ளோர் ஸ்பேஸ் பெருசா இருக்க வேண்டிய தேவையில்ல, சென்ட்ரலைஸ்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதனால என்ன நடக்குது அப்படின்னா நமக்கு ரெண்டல் எக்ஸ்பென்சஸ் ரொம்பவே குறையுது. தென் we have quick stock turns நமக்கு ரொம்ப குவிக்கா இருக்கு. ஷெல்ஃப் லைஃப் ஆஃப் தி ஸ்டாக் ரொம்ப கம்மியா இருக்குது. அதனால அதிகப்படியா நம்ம வந்து ஈஸியா வந்து டெட் ஸ்டாக்கோட ரிஸ்க்ல வந்து தப்பிச்சிடலாம். அண்ட் தென் இதுல இல்ல, we have opening and closing of the store is very easy. இப்போ ஒரு லொகேஷன்ல ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா வைண்டிங் அப் ஆஃப் த ஸ்டோர் ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் தி செகண்ட் பாயிண்ட் இஸ் ரிடக்ஷன் ஆஃப் ஆபரேஷனல் எக்ஸ்பென்சஸ். சென்ட்ரலைஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கிறதுனால ஹெச்ஆர் எக்ஸ்பென்சஸ் ரொம்பவே கம்மியாயிருது. அடுத்து காமன் அட்வர்டைசிங். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வச்சு எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் எல்லா ஸ்டோரியும் ரீச் பண்ண முடியும். இதனால அட்வர்டைசிங்கோட காஸ்ட் ரொம்பவே கம்மியாயிருது. அண்ட் தென் ஹை ரேட் ஆஃப் டர்ன் ஓவர். இதெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட் மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ப்ராப்பர் ஃபினான்ஷியல் டிசிப்ளின்ஸ் இருந்தால் மட்டுமே ஒரு வால்மார்ட், ஒரு ரிலையன்ஸ் மாதிரி சர்வைவலை தாண்டி ஒரு சக்சஸ் பாயிண்ட் அட்டெண்ட் பண்ண முடியும்ன்றத நாங்கள் இந்த கேஸ் ஸ்டடீஸ்ல இருந்து எடுத்திருக்கிறோம். ஃபைனலி எண்டிங் வித் அட்வைசஸ் ஃப்ரம் எக்ஸ்பர்ட்ஸ். உங்க ஷார்ட் டேர்ம் சர்வீசஸை லாங் டேர்ம் யூசஸ்க்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது ஒரு சேல் கேஷ் எடுத்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ அல்லது மெஷினரியோ இன்வெஸ்ட் பண்றது மிகப்பெரிய தவறுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஃபேமஸ் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் டாக்டர் அனில் லம்பா இந்த கிரைசிஸ்க்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் பாட்டம் லைன், நாட் ஆன் யுவர் டாப் லைன். பாட்டம் லைனுங்கிறது நம்மளோட ப்ராஃபிட்டுங்க, டாப் லைனுன்றது நம்மளோட டேர்ன் ஓவர். டிஸ்கவுண்ட் அண்ட் ஆஃபர் போட்டு நம்ம டேர்ன் ஓவர் இன்க்ரீஸ் பண்றது மிகப்பெரிய தவறு. ஸோ தட்ஸ் தி எண்ட். இன்னைக்கு ரீட்டைல் செயின் எக்ஸ்பர்ட், co-founder of Hasbro Clothing, Mr. Suhail Sattar is with us to share his experience on change to concept. Welcome, sir. Thank you, Rizvi. Thank you. Beautiful presentation, Zahir. The need of the hour. இப்போ இந்த கிரைசிஸ் டைம்ல வந்து நம்ம டாப் லைன் டேர்ன் ஓவர் பார்க்காம
பாட்டம் லைன் ப்ராஃபிட்ஸை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து த மேஜர் டேக் அவே ஆஃப் யுவர் ஹைலைட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஐ வெல்கம் Mr. Arshad to have a welcome address and speaker intro, please. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஎஸ்சி பிசினஸ் சேம்பர் சார்பாக 8th சக்சஸ்ஃபுல் வெபினார் வந்து நீங்க நடத்திட்டு இருக்கோம். ஸோ கலந்துட்ட அனைத்து பிஎஸ்சி உறுப்பினர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். பிஎஸ்சியை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 3 months சக்சஸ்ஃபுல்லா நீங்க நடத்திட்டு இருக்கோம். 3rd monthல நாங்க போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆக்டிவிட்டிஸ்ன்னு பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கோம். இந்த 3 மாசத்துல வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸை வந்து பள்ளப்பட்டி மக்களுக்காக கொடுத்துருக்கோம். இன்னும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து பைப்லைன்ல இருக்கு. வரக்கூடிய காலத்துல வந்து சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 250 மெம்பர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. அந்த மெம்பர்ஸ் சில வந்து நியூ மெம்பர்ஸும் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஒரு சின்ன எல்லா வெபினார்லயும் வந்து பிஎஸ்சியை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனோட ஆரம்பிக்கலான்னு இது பண்ணிருக்கோம். அது அப்படி பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், நம்ம பிஎஸ்சி வந்து 4 விங்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஒன்னு வந்து தீன், சோசியல், பிசினஸ், எஜுகேஷன். ஸோ இந்த வெபினார் த்ரூவா வந்து வரக்கூடிய இந்த மாசத்துல வந்து பிஎஸ்சி வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணும்போது ஒரு சின்ன அப்டேட் கொடுக்க கடமைப்பட்டிருக்கேன். இனிஷியலா பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் சோசியல் சேம்பர் பத்தி சொல்லிடுறேங்க. சோசியல் சேம்பரை பொறுத்தவரையும் இந்த மாசம் வந்து உயிர்வேலின்னு ஒரு அருமையான ஸ்கீம் எடுத்திருக்கோம். அந்த ஸ்கீம்ல என்ன பாத்தீங்கன்னா மரநடுதல் திட்டம் நம்ம ஊர்ல கிட்டத்தட்ட வந்து சக்சஸ்ஃபுல்லா லாஸ்ட் ஒரு 1 month முன்னாடி லான்ச் பண்ணிட்டோம். இன்னைக்கு வந்து அல்லாஹ்வின் கிருபையால் இன்னைக்கு வந்து 176 மரங்களை வந்து இன்னைக்கு வந்து டொனேஷனா கலெக்ட் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட டார்கெட் வந்து ஒரு 300 மரத்தை இது பண்றதுக்கா டார்கெட் ரீச் பண்ணி டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் சோசியல் சேம்பர் சார்பா ஃபர்ஸ்ட் ஈவெண்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து உயிர்த்துறை பள்ளப்பட்டி மக்களுக்கு வந்து எந்த நேரத்திலையும் எனி பாயிண்ட் ஆஃப் டைம்லயும் பிளட் டொனேஷன் வந்து காரணத்துக்கு எந்த தடையும் இல்லாம ரீச் பண்றதுக்கு வந்து இந்த உயிர்த்துறைன்னு ஒரு அருமையான ஸ்கீமை லான்ச் பண்ண போறோம். இதனால வந்து பள்ளப்பட்டி மக்கள் அனைவரும் வந்து பிளட் டொனேஷனை வந்து ஈஸியா வந்து கலெக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஸ்கீம் பிசி சார்பா லான்ச் பண்ண போறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா மாமலை போற்றுவோம் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் வந்து பள்ளப்பட்டியில் உள்ள அனைத்து வீடுகளையும் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி ஒரு மாமலை போற்றுவோம் என்ற ஸ்கீம்ல வந்து லான்ச் பண்ணாலும் இன்ஷால்லா பிளான் இருக்கோம். அடுத்தது வந்து தகவல் கருவூலம். இது வந்து தகவல் கருவூலம் பத்தி வந்து பள்ளப்பட்டியில வந்து நிறைய மக்கள் இருக்காங்க. நான் ப்ராப்பரான டேட்டா பேஸ் வரையும் நம்மள்ட்ட வந்து பள்ளப்பட்டியில எவ்வளவு பாப்புலேஷன்ஸ் ரீசெண்டா சென்சஸ் எடுத்துருக்காங்க. பட் ரீசெண்டா எவ்வளவு பாப்புலேஷன், அது எவ்வளவு மேல் ஃபீமேல், மோலா வயசா எவ்வளவு மக்கள் வசிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு ப்ராப்பரான டேட்டா பேஸ் இல்ல. அதனால பிசி சார்பா வந்து ஒரு தகவல் கருவூலம் சொல்லி ஒரு டேட்டா கலெக்ஷன் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து நாங்க ஆரம்பிக்கிறோம்னு சோசியல் சேம்பர் சார்பா பிளான் பண்ணிருக்கோம். அடுத்து வந்து குளம் உருவாக்கும் சொல்லி அடுத்த ஸ்கீம் ரெடி பண்ணிருக்கோம். இது மெயினா வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பள்ளப்பட்டியில மேஜர் ப்ராப்ளம் வந்து வாட்டர் ஸ்கார்சிட்டி. அந்த வாட்டர் ஸ்கார்சிட்டியை வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும்னு சொல்லி ஒரு பாண்டை வந்து இது பண்ணிட்டு அந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து கரெக்டா ஒரு சேவ் பண்ற மாதிரி ஒரு ஸ்கீம் எடுத்திருக்கோம். இது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இந்த ஸ்கீமை பொறுத்தவரையும் டொனேட் ஸ்பான்சர் ரெடி ஆயிருச்சு, ஸ்பேஸ்மே ரெடி ஆயிருச்சு. இன்ஷால்லா அல்லாஹ்வின் கிருபையால் கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா COVID-19 பள்ளப்பட்டி மக்கள் வந்து ரீசெண்டா கண்ட்ரி வந்து கோவிட்னால ரொம்ப ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். பள்ளப்பட்டி மக்களுக்கு வந்து நிறைய மக்களுக்கு வந்து ப்ராப்பரான அவேர்னஸ் ஸ்கீம் இல்லாம இருக்கு. இந்த அவேர்னஸ் ஸ்கீமை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஆஃப் கோவிட்னு சொல்லி ஒரு சோசியல் சேம்பர் சார்பா வந்து ஒரு இது எடுத்து போய் பண்ண போறோம். இதனால ஒரு அடுத்து வரக்கூடிய காலத்துல வந்து வெபினாராவும் சோசியல் சேம்பர் சார்பா நடத்த போறாங்க. பள்ளப்பட்டி மக்கள் வந்து எப்படி மாஸ்க் அணிறது, எப்படி சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்றதுன்னு சொல்லி ஒரு இதை கொண்டு போய் ரீச் பண்ண போறோம். அடுத்தது சோசியல் சேம்பர் சார்பா வந்து நிறைய வெபினார்ஸ் வந்து மக்கள் மத்தியில போய் ரீச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு கிட்டத்தட்ட இந்த மாசம் பார்த்தீங்கன்னா அடுத்த வரக்கூடிய 2 மாசத்துல வந்து கிட்டத்தட்ட 7 ஈவெண்ட்டை வந்து சோசியல் சேம்பர் வந்து முன்னெடுத்து வச்சிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா தீன் சேம்பரை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் வந்து குரான் லேர்னிங் வந்து ஆன்லைன் குரான் கிளாஸஸ் ஃபார் ஆல் தி பிசி கோர் மெம்பர்ஸ் கிட்டத்தட்ட 40 பேர் என்ரோல் ஆகி 6 ஆலிம்ஸை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இந்த தீன் சேம்பர் சார்பா ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் இது. அடுத்தது வந்து நியூ மக்தப் மதரசா வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. 3 மதரசா வந்து மக்தப் மദ്രാஸ் வந்து பிளான் பண்ணி இந்த 3 months ஆக்ஷன் பிளான்ல கொண்டு வந்திருக்கோம் தீன் சேம்பர் சார்பா. இதுல வந்து 2 ஐடென்டிஃபை பண்ணியாச்சு.
ஆர்கனைசர் உஸ்தாத் வில் பி அப்பாயிண்டட் ஷார்ட்லி. இன்ஷால்லா வந்து வரக்கூடிய அடுத்த மாசத்துல வந்து இம்ப்ளிமெண்டேஷன் வந்துருங்க. அடுத்து வந்து நிஸ்வான் மதரசா ஃபார் லேடிஸ்க்கும் தனியா வந்து ஒரு மதரசா ரெடி பண்ற மாதிரி தீன் சேம்பர் சார்பா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து நிறைய தீன் சேம்பர் சார்பா வந்து நம்ம ஆன்மீக இதை பத்தி மக்கள் மத்தியில ரீச் பண்ணணும்னு சொல்லி நிறைய வெபினார் நடத்திட்டு இருக்கோம் தீன் சேம்பர் சார்பா. அடுத்து வந்து துவா மஜ்லிஸ். ரீசெண்டா கூட பள்ளப்பட்டி மக்கள் நிறைய பேர் கொரோனானால அஃபெக்ட் ஆகி சில பேர்லாம் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன். லாஸ்ட் வீக் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து துவா மஜ்லிஸ் வந்து நம்ம மக்தப் சென்டர்ல வச்சு நடத்தினோம். ஸோ இதெல்லாம் தீன் சேம்பர் சார்பா நடத்திட்டு இருக்குது. அடுத்து வந்து பிசினஸ் சேம்பர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், சக்சஸ்ஃபுல்லா வந்து 8 ஈவெண்ட் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணி முடிச்சிருக்கோம் பிசினஸ் சேம்பர் சார்பா. இதுல வந்து ஒவ்வொரு ஈவெண்ட்லயுமே டாப் ஆண்டர்பிரினர்ஸ் உள்ள கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு கூட வந்து ஒன் ஆஃப் லீடிங் மென்ஸ்வேர் பிராண்ட் சுவேல் சத்தார் வந்து இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். அடுத்து வந்து பிசினஸ் சேம்பர் சார்பா வந்து போர்ட்ஸ்னு ஒரு புது கான்செப்ட் எடுத்திருக்கோம். பள்ளப்பட்டி மக்கள் வந்து ஒரு செலக்டடா 20 ஆண்டர்பிரினர்ஸ் உள்ள தேர்ந்தெடுத்துட்டு அந்த ஆண்டர்பிரினர்ஸ்க்கு வந்து A to Z டோட்டல் ஒரு பிசினஸ் இது பேசிக்ஸை வந்து டோட்டலா இன்புட்ஸா கொண்டு போய் அவங்களோட ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி பண்ணணும், பிசினஸ் ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லி ஒரு லேர்னிங் கிளாஸ் கொண்டு போய் சேர்க்கிறோம். அதுதான் போர்ட்ஸ் ஒரு ஸ்கீமா பிசினஸ் சேம்பர் சார்பா எடுத்து வச்சிருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா பிசினஸ் சேம்பர் வந்து ஸ்டார்ட் அப்ஸ் ஈவெண்ட்டும் ஒரு ஆக்டிவான ஒரு ஈவெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட வந்து நிறைய டேட்டாஸ் ஸ்டார்ட் அப்ஸ் வாங்கிட்டு பள்ளப்பட்டி ஆண்டர்பிரினர்ஸ் வந்து நிறைய மக்கள் வந்து ஒரு பிசினஸ் ஃபண்ட் இருக்கும், ஆனா வந்து நல்ல ஐடியா இருக்காது. சில பேருக்கு நல்ல ஐடியா இருக்கும், பட் ஃபண்ட் இருக்காது. ரெண்டுத்தையும் ஒன்றிணைத்து ஒரு சக்சஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப் வந்து ஆகஸ்ட்ல லான்ச் பண்றதுக்காக பிசினஸ் சேம்பர் வந்து எடுத்துட்டு இருக்கோம். அடுத்து HR பீரியடிக்கல் ட்ரைனிங். நம்ம ஆண்டர்பிரினர்ஸோட ஸ்டாஃபுக்கு வந்து பீரியடிக்கல் HR ட்ரைனிங். அப்புறம் சில குறிப்பிட்ட மக்கள் வந்து பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸை வந்து பிசினஸ்க்கு போறவங்களுக்கு வந்து பிசினஸுக்கும் அந்த எஜுகேஷனுக்கு போறது நடுவில் வந்து அந்த பீரியடை எடுத்துட்டு அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான ட்ரைனிங் கொண்டு போய் சேர்க்கான்னு பிசினஸ் சேம்பர் சார். இதுதான் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி. இந்த அடுத்த 2 மாசம் என்னன்னா பிசினஸ் சேம்பர் சார்பா பண்ண போறோம். இப்போ எஜுகேஷன் சேம்பர் பாத்தீங்கன்னா ட்ரைனிங் சென்டர் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து கிட்டத்தட்ட 30 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெகுலராகவே வந்து ஜூம் ட்ரைனிங் வந்து நடத்திட்டு இருக்காங்க. சக்சஸ்ஃபுல்லா 3 வாரமா அது கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். அடுத்து வந்து லாஸ்ட் வீக் வந்து ஒரு பிசினஸ் எஜுகேஷன் சேம்பர் சார்பா வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் எஜுகேஷன் வெபினார் நடத்தி முடிச்சாங்க ப்ரொஃபசர் ஃபேக்கல்டி பிரின்ஸ் வச்சு. அடுத்து வந்து யங் டேலண்ட் ஷோன்னு சொல்லி ஒரு புது கான்செப்ட் லான்ச் பண்ண போறாங்க. அதனால வந்து யூஜில இருந்து கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் வரையும் பெரிய பயனடைய போறாங்க. சோ இதுதான் வந்து நம்ம பிஎஸ்சி வந்து 4 விங்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது. ஒரு 3 மந்த்ஸ் ஆக்ஷன் பிளானை பத்தி ஒரு சின்ன அப்டேட். இது ஏன் வந்து ஒவ்வொரு இதுலயும் நாங்க அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம்னா, நிறைய நியூ மெம்பர்ஸ் உள்ள வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்னன்னு தெரியணும். அதுக்காக வந்து நாங்க வந்து பீரியடிக்கலா எல்லா வெபினார்லயும் ஒரு 5 மினிட்ஸ் இதுக்காக ஒதுக்கிட்டு மக்களுக்கு வந்து நம்ம சொல்லணும்னு ஒரு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். சோ இது என்ன குறிக்கோள் வந்து பிஎஸ்சி ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த குறிக்கோள அல்லாஹ்வின் கிருபையால் அந்த குறிக்கோள்ல வந்து கரெக்டா டிராவல் பண்ணிட்டு இன்ஷால்லா உங்களோட சப்போர்ட்டோட பிஎஸ்சி வந்து 10 இயர்ஸ் பிளான் இன்ஷால்லா ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நம்பிக்கையோட கடமைப்பட்டிருக்கேன் இந்த நேரத்துல. அடுத்தது பாத்தீங்கன்னா சீஃப் கெஸ்ட பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ. நம்ம சீஃப் கெஸ்ட சொல்லணும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எனிதிங் இஸ் பாசிபிள் கோ-ஃபவுண்டர் ஆஃப் பேசிக்ஸ் மிஸ்டர் சுவேல் சத்தார். நம்ம பள்ளப்பட்டி மக்களுக்கும் பேசிக்ஸுக்கு ஒரு நெருங்கிய இது இருக்கு, தொடர்பு இருக்கு. ஓப்பனா சொல்ல போனா பள்ளப்பட்டி மக்கள் வந்து பேசிக்ஸுக்கு வந்து ஒரு பெரிய ஃபேன் தான் சொல்லலாம். ஏன்னா எல்லா ஒரு கல்யாண ஃபங்க்ஷனாலும் சரி பள்ளப்பட்டி மக்களும் சரி பேசிக்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஃபேன் சொல்லலாம். இந்த பேசிக்ஸ் பிராண்ட் எப்படி உருவாச்சு, எப்படிலாம் வந்தாங்கன்னு சொல்லி ஒரு சின்ன இன்ட்ரோ உங்களுக்காக. இனிஷியலா அவங்க இளமை காலத்துல வந்து பேசிக்ஸ் வந்து ஃபவுண்டர் வந்து என்ன பண்ணாங்கன்னா உடனே இந்த ஸ்டேஜுக்கு வரல. அவங்க இனிஷியலா வந்து ஒரு டெய்லர் யூனிட்ல தான் அவங்களோட பயணத்தை ஆரம்பிச்சாங்க. அந்த டெய்லர் யூனிட்ல வந்து ஒரு மென்ஸ் கார்மெண்ட்ஸ் தயாரிச்சு சென்னையில வந்து ஒரு டாப் லீடிங் ரீட்டைலர்ஸ் மத்தியில வந்து அவங்க வந்து சப்ளை பண்ணாங்க. அதுல பார்த்த சேல்ஸ் இன்க்ரீஸ்ல, அதுல பார்த்த ஒரு நல்ல ஒரு growthல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேட் கிடைச்சு அவங்க அந்த பேசிக்ஸ் பிராண்ட்னு ஒரு பிராண்டை உருவாக்க வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டிங் ஃபேக்டரா இருந்துச்சு. ஸோ பேசிக்ஸ் பாத்தீங்கன்னா 1992ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் தான் பேசிக்ஸ். இது வந்து சத்தார் பிரதர்ஸ், ஹனீஃப் சத்தார் அண்ட் சுஹேல் சத்தார் பிரதர்ஸ்னால அது ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம். இது ஃபர்ம் நேம் பாத்தீங்கன்னா ஆஸ்ப்ரோ கிளாத்திங். எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் ஆஸ்ப்ரோ கிளாத்திங். ஆஸ்ப்ரோ வந்து சொல்ல போனா HASBRO. H stands for Hanif, S stand for Suhail, BRO stand for Bros. ஸோ அதுலயே தெரிஞ்சிருக்கும் உங்களோட ஃபேமிலியோட பாண்டிங் பத்தி தெரிஞ்சிருக்கும். இதுல இதுதான் ஆஸ்ப்ரோட அப்ரிவேஷன். இது ஸோ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். பேசிக் 0 to 9 ஒரு எல்லாத்துலயும் பிராண்ட்ல வந்திருக்கும். ஆனா அதுக்கு ஒரு அப்ரிவேஷன் என்னன்னா 0 to 9 அம்ஜிகரையோட பின்கோடு. அவங்க இனிஷியலா வந்து அம்ஜிகரையில வந்து கேரியரை ஸ்டார்ட் பண்ணால அந்த இதை மறந்துடக்கூடாது. அதனால பேசிக் 0 to 9 சொல்லி ஒரு இதை அவங்க பிராண்டை வந்து ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பேசிக்ஸை பத்தி சொல்லணும் போன நிறைய சொல்லலாம். பட் இனிஷியலா எப்படி இந்த பிராண்ட் வந்து
1992 ஆரம்பிச்சு இன்னைக்கு எப்படி 2020 எப்படி பொசிஷனா இருக்குன்னா கிட்டத்தட்ட 125+ ஸ்டோர்ஸ்ல வந்து 125+ ஸ்டோர்ஸ் வந்து EBO இன்னைக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அதுல வந்து 65 ஸ்டோர்ஸ் வந்து ஓன் கம்பெனி பேஸ்ட் ஸ்டோர்ஸ், அவங்கள ரன் பண்ற ஸ்டோர். 65 ஸ்டோர்ஸ் வந்து பிரான்ச்சைசில கொடுத்துருக்காங்க, பிரான்ச்சைசி மாடல்ல கொடுத்துருக்காங்க. இது வந்து 28 மெட்ரோ சிட்டிலையும் 82 நான் மெட்ரோ லொகேஷன்லயும் இந்தியா, மிடில் ஈஸ்ட் அண்ட் ஸ்ரீலங்கால வந்து இவங்க பிராண்ட் வந்து பொசிஷனா இருக்கு. இது வந்து EBOs, எக்ஸ்க்ளூசிவ் பிசினஸ் சொல்லுவாங்க, EBOs சொல்லுவாங்க. தனி ஸ்டாண்ட் அலோன் ஸ்டோர்ஸ், மால்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் தான் EBOs இருக்கும். இப்ப MBOஸ்னு பாத்தீங்கன்னா மல்டி பிராண்ட் அவுட்லெட்ஸ். அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட MBOஸ்ல வந்து இவங்க பிராண்ட் வந்து பொசிஷனா இருக்கு. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலத்துல வந்து இவங்க பிராண்ட் வந்து பொசிஷனா இருக்கு. இவங்களோட பிராண்ட் பாத்தீங்கன்னா 45 கேட்டகரிஸ் வச்சிருக்காங்க. இனிஷியலா வந்து ஒன் ஆஃப் தி ஸ்பீச்ல வந்து சுயல் பாய் சொல்லியிருந்தாங்க, மென் ஒரு ஷோரூமுக்கு அவங்க ஷோரூமுக்கு வந்தாங்கன்னா ஆடவர்களுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் வந்து அந்த கடையில வந்து கிடைக்கணும்னு சொல்லிதான் இவங்களோட மெயின் ஐடியாலஜியா இருந்துச்சு. அது ஆரம்பிக்கனால ரைட் ஃப்ரம் கேப்ல இருந்து சாக்ஸ் வரையும் என்னென்ன ப்ராடக்ட் தேவையோ எல்லாமே ஒரு கேட்டகரியா கொண்டு வந்து கிட்டத்தட்ட பேசிக்ஸ்ல வந்து இன்னைக்கு வந்து 45 கேட்டகரிஸ் அவங்க பொசிஷனா இருக்காங்க. அவங்களோட இது பாத்தீங்கன்னா வந்து 2 லான்ச்சிங் ஒரு இயர்ல, பினான்சியல் இயர்ல வந்து 2 லான்ச்சிங் வச்சிருக்காங்க. ஒன்னு வந்து வின்டர் அண்ட் சம்மர், இந்த 2 இதுல தான் லான்ச் பண்றாங்க ஒரு நியூ வெரைட்டிஸ், நியூ அரைவல்ஸ். இன்னொன்னு பேசிக்ஸ் பத்தி சொல்லணும்னா they are very strong player in online. இன்னைக்கு வந்து கோவிட்ல தெரிஞ்சிருக்கோம் எவ்வளவு பேருக்கு வந்து ஆன்லைன்ல வந்து முக்கியமான பங்கு வகிக்குன்னு. கிட்டத்தட்ட அவங்க 15% ஆஃப் ரெவன்யூ வந்து ஆன்லைன்ல தான் இதாயிட்டு இருக்கு இன்னைக்கு. பேசிக்கலி அவங்க வந்து இப்பதான் நம்ம வந்து ஆன்லைனோட டாமினேஷன் பத்தி தெரிஞ்சிருக்கோம். ஆனா வந்து பிஃபோராவே அவங்க வந்து இந்த இதை பாயிண்ட் கேட்ச் பண்ணிட்டு ஃப்ரண்ட்லேயே ஆன்லைன்ல முன்னாடியே வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா they are very strong in digital marketing சொல்லலாம். இன்னைக்கு நிறைய நிறுவனம் வந்து இப்பதான் வரக்கூடிய காலத்துல டிஜிட்டல்ல மாறினாங்க, டிஜிட்டல் ரெவல்யூஷன், அதாவது ஆன்லைன் அது மாதிரி மாறினாங்க. பட் பேசிக்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு முன்னாடியே வந்து டிஜிட்டல்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா கால் பதிச்சிட்டாங்க. அதனாலதான் அவங்க மெயின் சக்சஸா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட அவங்க Facebook பேஜ்ல பார்த்தா 1.35 மில்லியன் ஃபேன்ஸ் இருக்காங்க. Facebook பேஜ்ல கிட்டத்தட்ட 65,000 இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் மத்தியில பேசிக்ஸ்னா இன்னைக்கு வந்து ஒன் ஆஃப் தி லீடிங் பிராண்ட் இன் இந்தியான்னு சொல்லலாம், வேர்ல்ட் வைட்னு சொல்லலாம். சோ இது வந்து ஒரு சின்ன 1992 ஆண்டுல ஆரம்பிச்ச நிறுவனம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங் பொசிஷனா இருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இவங்களோட ஆபரேஷன்ஸ் வந்து மதுரை ஆயில் சென்னையில வந்து 65,000 ஸ்கொயர் ஃபீட்ல ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. சென்ட்ரலைஸ்ட் ஆபரேஷனா ஒரு கார்பரேட் நிறுவனம் எப்படி உருவானுமோ அப்படிதான் இன்னைக்கு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய கார்பரேட் ஆட்டோ பைலட் மோடு பத்தி சொல்லியிருப்பாங்க. ஆட்டோ பைலட் மோட் எப்படி நிறுவனம் தானா ரன் ஆயிட்டுன்னு சொல்லி ஒரு பேசிக்ஸ் தான் ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் அதுக்கு. இது அவங்களோட மெயின் ஐடியாலஜி என்னன்னா, ஒன் ஆஃப் தி ஸ்பீச்ல வந்து அவங்களோட ஃபவுண்டர் சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் நான் அந்த ஒரு வேர்டிங்க வந்து இங்கிலீஷ் சொல்லிடுறேன், அப்புறம் தமிழாக்கம் பண்ணிடுறேன். For any brand to grow, it has to be current, and to be current, change is important. If you don't change, then customers will change யூன்னு சொல்லியிருக்காரு ஒரு இதுல. ஸோ மெயினா இதோட தமிழாக்கம் என்னன்னா, நம்மளுக்கு முக்கியமான இந்த எப்பயும் வந்து நம்ம பிராண்ட் வந்து டெவலப் ஆகிறதுக்கு வந்து ஒரு சேஞ்ச் வந்து நம்ம மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. மாற்றம் பண்ணிட்டே இருக்கணும். இந்த மாற்றம் பண்றதுக்கு வந்து ஒரு என்ன புது அப்டேஷனோ அதை கொடுத்துட்டே இருக்கணும். கொடுக்காட்டி வந்து கஸ்டமர்ஸ் வந்து நம்ம பிராண்டை தூக்கி போட்டுருவான்னு சொல்றாங்க, அடுத்த பிராண்டுக்கு போயிருவான்னு சின்ன ஒரு இது. ஸோ அதே மாதிரிதான் பேசிக்ஸ் வந்து இன்னைக்கு வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ல வந்து மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிளா செட் ஆயிருக்கு. மிகப்பெரிய எக்ஸாம்பிளா இன்னைக்கு வந்து பேசிக்ஸ் வந்து பொசிஷனா இருக்கு. ஸோ PEC is proud in welcoming our entrepreneur who starts its business with 25,000 rupees capital to 220 crores capital. 220 crores brand இன்னைக்கு உருவாயிருக்கு. 26,000 கேபிட்டல் வந்து இன்னைக்கு 220 கோடியா இன்னைக்கு வளர்ந்துருக்கு. ஸோ PEC is proud in welcoming you, sir. We welcome you, sir. Thank you. Wonderful speaker intro, Arshad bhai. Basics வந்து more than a brand, it is pride for all Tamil Nadu people and particularly Pallapatti நீங்க சொன்ன மாதிரி. And we welcome you, sir. We are very proud to have you on board in PEC. Thank you so much for accepting this and coming. And I hand over the mic to Faisal bhai and Suhail bhai for the moderation session, please. Assalamu alaikum. Suhail bhai, உங்களை நாங்க பார்க்கணுங்க வீடியோ. வலைக்கும் அஸ்ஸலாம். Thank you. இந்த மாதிரி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் சூட் கோட் போட்டு வந்தாங்க பாஸ். நீங்க எப்படி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டீங்க? சூட் கோட் வச்சு எதுவுமே கிடையாது, நீங்க தான். Thank you so much for the introduction. I mean கொஞ்சம் ஜாஸ்தியாவே சொல்லிட்டீங்க பத்தி I'm not that big, but thank you so much. Alhamdulillah. Assalamu alaikum to all of you. And
Thank you for that very generous introduction. The introduction was a very long and very good introduction. And in fact, Faisal had told me, unga life story solunga neengala sollitinga fulla mudichittinga neenga, so there's very little for me to say, but thank you. Alhamdulillah, I'll let Faisal speak. ஓகே ஓகே சுஹேல் பாய், அதான் நிறைய நானுமே அதான் நினைச்சேன். ஆல்மோஸ்ட் அர்ஷத் எல்லாமே கவர் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. மாஷாஅல்லாஹ், thank you so much. கனெக்ஷன் இருக்கு. அதே மாதிரி ஏர்லியர் 2000ல எடுத்துட்டீங்கன்னா பேசிக்ஸ் வந்து இந்த பிராண்ட் அப்படின்னாவே அந்த பேசிக்ஸ்க்குன்னு ஒரு கனெக்ட் எப்பயுமே இருந்துட்டு இருக்கு. ஆனா எங்களுக்கு பேசிக்ஸ் வந்து ஒரு பெரிய பிராண்டா பார்த்திருக்கோம். அப்படி இன்னைக்கு சுஹேல் பாய் வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸ்போஸ்டு பர்சனா பார்த்திருக்கோம். 1992ல ஸ்டார்ட் பண்ணீங்க நீங்க. அந்த ஏர்லியர் டேஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? இன்னைக்கு we know சுஹேல் பாய் has this much, இது இப்ப எவ்வளவு பெரிய ஒரு நெட்வொர்க் வச்சிருக்கீங்க, இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் நடத்திட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ஓகே. இன்னைக்கு 125 ஸ்டோர்ஸ், 220 crores எல்லாம் ஓகே. பட் 1992ல அந்த ஏர்லியர் டேஸ்ல நீங்க இப்படி ஒரு பிராண்டை உருவாக்குறதுக்கு நீங்க என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணீங்க? அந்த டைம்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த விஷன் உங்களுக்கு இருந்ததா? இப்படி எல்லாம் ஆவே நினைச்சதா? இல்ல நீங்க போக as and when it moved நீங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அடாப்ட் ஆயிட்டீங்களா? இத பத்தினா எங்களுக்கு உங்களுடைய அந்த ஏர்லியர் டே ஸ்ட்ரகிள்ஸ் பத்தி எங்களுக்கு தெரியணும் சார். Sure, thank you, Arshad. Please, first of all, give my salams to Asif Bhai. I'm also a huge fan of Asif Bhai. I will and I need to let people know that Asif Bhai again is a very progressive retailer in Tanjavur. And I have always thought of him as a very progressive person. I'll come back to my struggles, but I'll just say a few things. Neenga corporate patti pesringa. Corporate is not necessarily the generic term corporate. Corporate is about being organized. Operations and organized is what my opinion corporate. You can be a large family organization. Like in Palapati, a lot of people are large family organization. But I think the difference here is that clear work structures have to be given. And I also know for a fact that a lot of the organizations here, one brother will take care of suiting, shirting, one brother will take care of sarees. So a lot of you, in my opinion, nariya pair already corporate. The difference being that unga organization oda value neenga build pannirkeenga, but veli uலகத்துக்கு தெரியாது. Why தெரியாது? ஏன்னா நீங்க சொல்ல விரும்பல. Why தெரியணும்? In my opinion, நீங்க கோவிட் மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. Example. And let's assume 2-3 key stakeholders உடம்பு சரியில்லை ஏதாவது ஆயிடுச்சு. நீங்க உங்க வேல்யூ எல்லாம் பிசினஸ்ல வைக்கிறப்போ நீங்க how do you encash value? So நாளைக்கு if you want to sell the business, right? And usually people say நான் ஏன் business விக்கணும். Nobody is forcing anybody to sell the business, but tomorrow if you want to sell the business, you want to bring in investors. உங்க business investable-ஆ இருக்கணும். You have to be transparent. And that's the single largest, in my opinion, need for you to be corporate. And that's why when you're building business practices, you bring in a professional in your place. For example, Arshad, you want to open a store in Guwahati because your father's merchandising skills. I know for a fact that Palapati nariya businessmen biggest advantage is on the merchandising and buying skills, right? Sourcing skills. ஊரா போயிட்டு சுத்திட்டு நீங்க சரக்கு வாங்கிட்டு வரீங்க. And in retail, that is the single largest advantage, sourcing. But நாளைக்கு நீங்க கவுஹாட்டில ஒரு கடை ஓபன் பண்ணீங்கன்னா அங்க ஆசாமிஸ் பேசணும், அவருக்கு ஒரு KRA கொடுக்கணும், அவருக்கு SOP கொடுக்கணும், right? For that உங்ககிட்ட KRA SOP இருந்தால் you can open Maharaja in Guwahati, right? So we'll come back to that a little later. So Faisal, நீங்க கேக்குறீங்க, when we were growing up, did we, Hanif and me, know that we wanted to be there? So I'll tell you one 4-paragraph poem that Hanif gifted me a book when I was in my 6th standard. He showed me a book. And I learned this 4-paragraph poem, and till today I have it by heart. And that's what, for a long time, I used to say it to myself. It says, if you think you're beaten, you are.
If you think you dare not, you don't. If you like to win and you think you can't, it's almost certain you won't. If you think you lose, you're lost. For in the world we find, success begins with a fellow's will. It's all in the state of mind. If you think you're outclassed, you are. You've got to think high to rise. You've got to be sure of yourself before you can ever win that prize. For life's battles don't always go to the faster or the stronger man, but sooner or later, the man who wins is the man who thinks he can. So this is a 4-paragraph poem I've known for some 30 years now. And Hanif and Nano, when we started the business, we always had dreams to build a large business. We always had dreams. My uncle was a very large garment exporter at that time. Hanif started working with him. And job work எடுப்போம் uncle கிட்ட இருந்து ஒரு ஸ்கூட்டர்ல போயிட்டு ஃபேப்ரிக் மடியில வச்சுக்கிட்டு லேப்ல வச்சுக்கிட்டு ஃபேப்ரிக் எடுத்துட்டு வருவோம், ஸ்டிச்சிங் பண்ணிட்டு சாட்டர்டே போயிட்டு கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு சீக்கிரமா வந்துட்டு டெய்லர்ஸ் காசு கொடுத்துட்டு பேலன்ஸ் வீட்ல கொடுப்போம். இதெல்லாம் பார்த்துட்டு the struggle never bogged us down. We were always optimistic and we always wanted to build something large. We always dreamt big. So இவ்வளோ பிசினஸ் இருக்கும், இவ்வளோ காசு இருக்கும் கண்டிப்பா தெரியல. பட் we were always ambitious, and for us also, I still believe Hanif and me were still in the middle of the road, right? We have not reached our full potential as yet. There's there's a long way for us to go, and we've always been ambitious, we've always been happy, and the single largest thing that we loved at all times. And I say this sincerely, I don't say this is because it sounds good, but for us, our customer was always key. For us, creating joy in our customers was always by far the single most important thing in our lives. So that's been our philosophy. And yes, we had dreams, we had ambitions, we didn't have the money. But we took one step at a time, and Hanif or me also believe that no matter how big the odds, you have to come to work every day. And then leave the rest in God's hands. Land up at work. Create improvement, learn from others, but you have to come to work. You have to be disciplined. You have to come to work every day. And I think for the first 15 years of our lives, 15, 20 years, 15 years of our lives, Hanif and me worked 7 days a week. Monday to Sunday to Monday to Sunday. So in answer to your question, I'm sorry நான் கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுறேன், mostly இங்கிலீஷ் பேசுறேன். அதுதான் நிறைய பேர் தமிழ் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க, ரொம்ப ஈகரா இருக்காங்க. I know, என்ன செய்யறது, my Tamil is கொஞ்சம் வீக்கா இருக்கு, but mostly Hanif நானும் Monday to Sunday ஒரு 15 years வேலை செஞ்சோம். And I think by the grace of Almighty Allah, that is what அதான் எங்களை ஹெல்ப் பண்ணிச்சு, and that is what is brought us. சூப்பர். இப்பயுமே ஐ அம் இன் தி மிடில் ஆஃப் தி ரோடுன்னு சொன்னீங்க. அதுல திங்க் பிக், பெருசா திங்க் பண்ணாவே அந்த விஷயங்களை அடைஞ்சிட முடியும் அப்படின்றத அழகா அந்த போயம்ல சொன்னீங்க. டெஃபினெட்லி நான் அந்த போயமை வந்து நாங்க தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லாத்துக்குமே பாஸ் ஆன் பண்ண பாக்குறோம் கண்டிப்பா. அண்ட் தட் டைம் அப்படி இருக்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு டெய்லர் ஷாப்பை தான் ஸ்டார்ட் பண்ணீங்க. அப்படி இருக்கும்போது அது எப்படி அதை மேனுஃபேக்சரிங்கா கன்வெர்ட் ஆகி அந்த மேனுஃபேக்சரிங்ல இருந்து அகைன் நீங்க வந்து மல்டி பிராண்டட் அவுட்லெட்ஸ்க்கு தான் சப்ளை பண்ணிட்டு இருந்தீங்க. அந்த மாதிரி ஒரு ஜானர்ல இருக்கும்போது எப்பயுமே ஒரு மேனுஃபேக்சரர் ரீட்டைலரா இருக்கிறதே வந்து ஒரு புதுமையான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அது நீங்க தான் அந்த டைம்ல இது பண்ணீங்கன்னு நினைக்கிறேன், அந்த ஒரு ட்ரெண்ட் செட். அது எப்படி உங்களுக்கு அந்த தாட் வந்தது? ஃபர்ஸ்ட் ஒரு மேனுஃபேக்சரர் கம் ரீட்டைலர், அதனால நீங்க என்ன பிளஸ் கெயின் பண்ணீங்க, என்ன மாதிரியான ஒரு சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க? ஸோ அனிஃப் நானும் டெலிவரி பண்ணோம், ஸ்டாக் டெலிவரி பண்ணோம். ஸோ அந்த டைம்ல ஸ்கூட்டர்ல வச்சுட்டு மூட்டை தூக்கிட்டு போயிட்டு டெலிவரி பண்ணோம். ஸோ அந்த கடைக்காரர் கொஞ்சம் வெளியே நிற்க வைப்பாரு, என்ன சில டைம் 2 மணி நேரம் வெளியே நிற்க வைப்பாரு. பேர் சொல்ல விரும்பல, பிகாஸ் அது அவரோட தப்பு இல்லை. சரக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் சரக்கு கொடுப்போம், மூட்டை திறந்து இல்லை டப்பா திறந்து கொடுப்போம். எங்க முன்னாடியே விற்க ஆரம்பிச்சிருவாரு, கணக்கு முன்னாடியே விற்க ஆரம்பிச்சிருவாரு. அண்ட் எங்களுக்கு பேமெண்ட் 60 நாளுக்கு அப்புறம் வரும், 90 நாளுக்கு அப்புறம் வரும். ஸோ அவர் பை ஆன் கிரெடிட், செல் ஆன் கேஷ். அதுதானே ரீட்டைலோடைய பியூட்டி. நீங்க கரெக்டா உங்க இன்வென்ட்ரி மேனேஜ் பண்ண முடியும்னா நெகட்டிவ் ஒர்க்கிங் கேபிட்டல்
நம்ம அன்பார்ச்சுனேட்லி நாங்க எல்லாரும் கொஞ்சம் கிரீட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல் சிங்க் பண்ணிட்டோம். பட் நல்ல ரீட்டெயில்னா நெகட்டிவ் ஒர்க்கிங் கேபிட்டல். நெகட்டிவ் ஒர்க்கிங் கேபிட்டல் பத்தி ஐ கேன் கிவ் யூ லாங் செப்பரேட் செஷன், பட் ஐ வில் கம் பேக் டு தட் another day. ஸோ அது பார்ப்போம். ஸோ நான் ஸ்கூல்ல இருந்தேன். ஸ்கூல் ஐ திங்க் 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்தேன், 11th and 12th ஸ்டாண்டர்ட்ல இருந்தேன். அண்ட் ஹனீஃப் கிட்ட சொல்லுவேன், ஹனீஃப் இப்போ பாரு காசு வர மாட்டேங்குது. அண்ட் அவர் பார்ட் அவரு வித்துட்டாரு. அண்ட் டபுள் மடங்கு 3 மடங்கு 3 மடங்கு ரேட்டுக்கு வித்துருவாரு. ஸோ அப்போ ஒரு ஆசை, ஹனீஃப் கடை போடலாம். அவர் சொல்லலாம் நீ ஸ்கூல்ல முடி காலேஜ் முடி பார்த்துக்கலாம். அப்புறம் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் ஒரு 10 நாள் போயிருப்பேன் நான் நியூ காலேஜ். அப்போ நம்ம ஃபேக்டரி இருந்தது, ஜாப் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் எல்லாருக்கும். 10 நாள் 15 நாளுக்கு மேல போக முடியல. நான் நியூ காலேஜ்ல போனா உட்காந்து கேன்டீன்ல தான் மடிப்பாங்க. ஸோ இட்ஸ் ஆஃப் நோ வேல்யூ அன்பார்ச்சுனேட்லி. ஸோ ஃபேக்டரி ஓட்டிட்டு இருந்தோம். ஒரு ரிஸ்க் எடுத்துட்டு ஒரு 5000 ரூபாய் வாடகையில பிரின்ஸ் பிளாசா பேஸ்மெண்ட்ல ஒரு கடை போட்டோம். பிஸ்மில்லான்னு பண்ணிட்டு சரி போடலாம். ஸோ என்ன சேவிங் இருந்ததோ எல்லாம் சேர்த்து வச்சுட்டு ஐ திங்க் அந்த கடையோட இன்டீரியர் அந்த டைம்ல ஐ திங்க் 1.25 லட்சம் ரூபாய் மிஸ்டேக். அண்ட் 5000 ரூபாய் வாடகை, 50,000 ரூபாய் 30,000 ரூபாய் அட்வான்ஸ் எடுத்துட்டு கடை போட்டோம். அண்ட் நாங்க we were very young இல்லையா. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலேஜ்ல இருந்தாங்க, வேற யங்ஸ்டர்ஸ். ஸோ அவங்களுக்கு கூப்பிட்டோம். அண்ட் இட் வாஸ் வெரி சக்சஸ்ஃபுல் அல்ஹம்துலில்லாஹ் ஃப்ரம் டே ஒன். ஸோ when we used to do job work பண்றப்போ we used to see that value has to be captured. நீங்க வேல்யூ கேப்சர் பண்ணி ஆகும். So today most of you, all of you are here are retailers. எங்களுக்கு அந்த அட்வான்டேஜ் இல்லை because we didn't have the money. 5 sewing machines to 10 sewing machines, 10 to 15 retail கடை போடுறதுக்கு ஒரு you needed the money. We didn't have the money. So we didn't have. உங்களுக்கு ஈஸியா வந்துருச்சு. So Faisal, you opened a shop. உங்க கடைக்குள்ள வெளியே line goes for 2 kilometers 3 kilometers. உங்க ஃபேமிலியோட அந்த ரீட்டெயிலோட லெகசி இருக்கு. எங்களுக்கு ரீட்டெயிலோட லெகசி இல்லை. ஸோ போயிட்டு பார்த்துட்டு கத்துக்கிட்டோம். And then we start. So that's how we started because there was no margin for us and there was no liquidity. So for both these things, margin and for liquidity, இன்னைக்கு margin and liquidity பெரிய வேர்ட்ஸா யூஸ் பண்றோம். பட் at that time நமக்கு தெரியாது அதோட அந்த வார்த்தை. These are the words to be used. So we did it for that because we wanted, and last but not the least, we wanted to have a direct connection with the customer. Customer கூட connection direct ஆ வேணும். We wanted. So எங்க loyalty program நீங்க பாத்தீங்கன்னா எங்க loyalty program was launched in 1997 or 1996. We had loyalty software. So we were always very keen. I don't know இங்க ரீட்டைலர்ஸ்ல எவ்வளவு பேருக்கு loyalty software, but 1996ல நாங்க நம்ம loyalty program FBP, frequent buyer program னு launch பண்ணோம். So that is the third pillar. That's all. Super. அப்படி இருந்தாலுமே இந்த ஒரு 10-15 years and you're about 125 stores அப்படி இருக்க போகும்போது அது எப்படி how mentally you were strong and confident enough இந்த மாதிரி இவ்வளவு ஸ்டோர்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இந்த 3 பில்லர் வச்சுட்டே நீங்க க்ரோ ஆயிட்டீங்கன்னு சொல்லிட முடியுமா சார்? சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் ஃபைசல், உங்க எத்தனை தடவை நாங்களும் ஸ்போக்கன் டு யூ, நீங்க சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் பில்ட் பண்ணி ஆகணும். அண்ட் பிசினஸ்ல எல்லா டெசிஷனும் நீங்க தான் எடுக்கணும். எல்லாமே நான் உங்களுக்கு கேட்டுதான் ஆகணும். தட்ஸ் நாட் தி வே யூ பில்ட் பிசினஸ், ரைட்? நான் இப்போ என்ன சொன்னேன், ஐ ஹவ் சீன் so many of the Pallapatti businessmen. உங்க சோர்சிங் ஸ்கில்ஸ் ஆர் சோ ஸ்ட்ராங். பட் நீங்க சோர்சிங்கும் பார்க்கணும், நீங்க ரீட்டைலிங்கும் பார்க்கணும், நீங்க ஹெச்ஆரும் பார்க்கணும், ரைட்? எல்லாமே நீங்க பார்க்கணும்னா பண்ண முடியாது. ஸோ நாங்க அகெயின் ஐ திங்க் வாட் ஐ டிடன்ட் மென்ஷன் ஃபார் அவர் எக்ஸ்பான்ஷன், நாங்க இஆர்பி அப்போயே ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஒரு கம்ப்ளீட்லி ப்ராசஸ். இன்னைக்கு நீங்க என்ன கேட்டீங்கன்னா இன்வென்ட்ரி இன்னைக்கு அஃப்கோர்ஸ் உங்க நிறைய பேர்கிட்ட இன்னைக்கு அந்த மாதிரி சாஃப்ட்வேர் இருக்கும். பட் எங்ககிட்ட 15-20 years பேக் ஐட்டம் கோட் வைஸ், கலர் வைஸ், சைஸ் வைஸ், எவ்வளோ பீஸ் இருக்கு, எவ்வளோ பீஸ் வந்தது, எவ்வளோ பீஸ் வித்தோம், எவ்வளோக்கு வித்தோம், என்ன மார்ஜின், it made all of it transparent. One. Second is தைரியம் வேணும் இல்லையா? So I have a very good friend who has a sari shop, very close friend of mine in college. And அவர் சொல்வார் எனக்கு, நீ இத்தனை கடை ஓபன் பண்றியே, திருட்டு பத்தி நீ கவலைப்படலையா? ஸோ நான் நிறைய ஃபோரம்ல இது சொல்லியிருக்கேன். அவர் எப்பாவது ஒரு தடவை கேட்டு என்னை உதைக்க போறாரு. பட் ஐ செட், நீ அந்த 1% திருட்டு பத்தி யோசிக்கிற, நான் அந்த 99% எக்ஸ்ட்ரா பிசினஸ் பத்தி யோசிக்கிறேன். ஸோ இட்ஸ் ஆல்சோ மைண்ட் செட் இல்லைங்களா? ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். அண்ட்
இன்னைக்குடைய டைம்ல நீங்க அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்துட்டு பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணலன்னா செலவு மீட் பண்ண முடியாது இல்லைங்க. ஏன்னா எல்லா கடையிலயும் ஃபுட்ஃபால் ட்விண்டில் ஆகுது, மார்ஜின் ட்விண்டில் ஆகுது. ஸோ உங்க ஒர்க்கிங் கேபிட்டல நீங்க இன்னும் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இன்னும் எஃபிஷியன்ட் பண்ணிட்டு பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ணணும் இல்லையா. ஸோ தட்ஸ் தி ஒன்லி வே டு டூ இட். ஸோ ப்ரோசஸ் வாஸ் வெரி ஸ்ட்ராங். நம்ம இன்னைக்கும் நம்ம ப்ரோசஸ் வெரி ஸ்ட்ராங், கம்ப்ளீட்லி டிரான்ஸ்பரண்ட், ஆல் வித் பில் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். ஸோ எக்ஸ்பேன்ஷன் அதுக்கு மேல இல்ல. ஏன்னா அதுக்கு மேல என்ன, ஒரு கடையில திருட்டு நடந்ததுன்னா சரி ஆடிட் சிஸ்டம் போட்டாகணும். 3 மாசத்துக்கு ஒரு தடவை திருட்டு நடக்குதுன்னா ஆடிட் 2 மாசத்துக்கு ஒரு தடவை, 2 மாசத்துல நடக்குதுன்னா ஆடிட் 1 மாசத்துக்கு. தென் ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமருக்கு கடையில கஸ்டமர் எப்படி எடுத்துட்டு வரணும், பேப்பர் ஆட் போடணுமா, டிஜிட்டல் ஆட் போடணுமா, 1 by 1 we keep learning, implementing. நீங்க டிஜிட்டல் பத்தி பேசுறீங்க டுடே. நம்ம we've had 1.3 million Facebook fans for 7 years now. 5 to 7 years ஆயிடுச்சு நம்ம Facebook fans. இன்னைக்கு நம்ம எங்க Instagram channel is probably the biggest branded Instagram apparel channel in India. So we've always invested கொஞ்சம் risk எடுக்கிறோம். And because I guess both of us are young, we're okay with taking risk. 10 பண்ணுவோம், 7 will pass, 3 will fail. He used to see my face, I have to see his face, and that's all it is, no? But risk எடுக்காம பிசினஸ்ல you cannot grow, you cannot learn, you cannot change. நாங்க சொல்றோம், நாங்க ஒரு ஆள் தான் இருக்கோம், எனக்கு ஒரு தம்பி தான் இருக்கு, ஒரு பையன் தான் இருக்கு, நாங்க ஒரு ஸ்டோரே பார்க்க முடியல, ஒன்னும் அதுவே பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கோம். ஆனா நீங்க இந்த மாதிரி க்ரோ ஆயிருக்கீங்க, ஆயிட்டும் நீங்க என்ன ரொம்ப கேஷுவலா சொல்றீங்க அப்படின்னா, உங்களுக்காவது ரீட்டைல் பேக்ரவுண்ட் இருக்கு, எனக்கு அது கூட இல்லாம நான் இவ்வளவு தூரத்துக்கு வந்தேன்னு சொல்லி நீங்க ரொம்ப அழகா கேஷுவலா இப்ப சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது அப்படின்னா growth கரெக்ட் தானே? அதான் நீங்க செகண்ட் ஜெனரேஷன் தேர்ட் ஜெனரேஷன் ரீட்டைலர். அப்ப மைண்ட் செட் தான் இங்க கேம் ப்ளே பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்படியும் சொல்றோம், நீங்க இத வந்து அத வேற மாதிரி நீங்க இப்படியும் சொல்றீங்க. மைண்ட் செட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கூட நீங்க ஸ்பாட் பண்ணணும்ல. இன் மை ஒபினியன் இன்னைக்கு நீங்க உங்க இந்த ஜூம் சேனல்ல எவ்வளவு பேர் இருக்கீங்க நீங்க இன்னைக்கு? 350ல இருந்து எவ்வளவு பேர் அப்பேரல் ரீட்டைல் இருப்பாங்க? அட்லீஸ்ட் 150 200 ஈஸிலி 200 people நீங்க சேர்ந்து ஒரு பையிங் சேனல் சேர்த்து பண்ணல. நீங்க சேர்ந்து சொல்லுங்க 200 people சேர்ந்து ஒரு சரி நீங்க சேர்ந்து அர்ஷத் சேயிங் so many beautiful things, மாஷாஅல்லாஹ். யூனிட்டி நாங்க வச்சுக்கிட்டு இது பண்றோம் அது பண்றோம், நிறைய பேர் கம்பீட் கூட பண்றீங்க, ஆனாலும் யூனிட்டி இருக்கு. அவ்வளவு யூனிட்டி இருந்துட்டும் நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்பாட் பண்றது இல்ல. ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்பாட் பண்ணோம்ல ஃபைசல். ஏன்னா இன்னைக்கு கேபிட்டல் கேம் விளையாட போனீங்கன்னா டாடா பிர்லா தான் ஜெயிப்பான். இன்ஜினிட்டி, குட் ஐடியாஸ், ரைட், that's going to win the game. நீங்க இப்போ I'll give you an example. Neville Noronha, DMart cap, good friend of mine. ஆரியாயினால சேர்ந்து பேசுவோம். அவங்க டீடைல் பாருங்க. ஒரு ப்ராடக்ட்ல ஒரு பிக் பஜார்ல போனீங்கன்னா ஒரு கேட்டகரியில ஃபார் எக்ஸாம்பிள் சோப்ஸ் ஆர் ஷாம்பூஸ் அவங்க 25 ப்ராடக்ட்ஸ் வைக்கிறாங்க. இவங்க 8 ப்ராடக்ட் தான் வைக்கிறாங்க. they are denying people variety, but அவங்க ஸ்டோர்ஸ்ல they have a formula of 99% availability. so அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைங்க. ரிலையன்ஸால பண்ண முடியல, ஃபியூச்சர் குரூப்பால பண்ண முடியல. அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இன்னைக்கு நீங்க அந்த பைஜூஸ் பாத்தீங்க, $8 billion valuation. It's an opportunity. So there are lots of opportunities in my opinion, Faisal. And நீங்க எல்லாரும், all of you are second or third generation retailers. Opportunity நிறைய இருக்கு. You have to spot it. நீங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்பாட் பண்றீங்க. உங்க ஸ்டோரி எத்தனை தடவை நான் படிச்சிருக்கேன். From loss you found an opportunity. நீங்க ஒரு கடை மூட போனீங்க, நான் பிரான்சைஸ் கடை போடல. I've read that story, right? So opportunity spot பண்ணிட்டு moving together in strength நிறைய பண்ணலாம். I think you can move very forward. It's not as difficult as it looks. we are the bottleneck in cleaner சொல்லிட்டீங்க. நம்ம தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க தான் செய்து, நம்ம தான் வந்து இத ஒரு பெருசா சொல்லிடுறோம் அப்படின்றத ரொம்ப கரெக்ட். see நாங்க இப்போ ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ், பேண்ட்லூன், மேக்ஸ் எல்லாரும் கூட வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு ஊரம் வந்தாச்சுல. உங்க கடையில இருக்க கஸ்டமரை திருடுறாங்க இல்லையா, யூ டேக்கிங் them going. அவர் உங்க ஊர்ல whether it is ராம்நாட் or whether it is திருநெல்வேலி or whether it is தஞ்சாவூர் or whether it is மதுரை,
புதுசா அவங்க கார்பரேட் ஸ்டைல்ல வந்துட்டு அங்க உங்க தமிழ் லாங்குவேஜ்ல பேசிட்டு தமிழ் ஆட் போட்டு உங்க கஸ்டமர் இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க இல்லையா? அவர்கிட்ட 300 கடை இருக்கு, நீங்க சேர்ந்து ஒரு 150 கடை இருப்பீங்களா? 150 கடை நீங்க சேர்ந்து ஒரு ஏதாவது ஒரு ஜாயின் ஹேண்ட்ஸ் அண்ட் நீங்க சோர்சிங் பண்ணீங்கன்னா எவ்வளவு தூரம் போகலாம்? ஹவு ஃபார் கேன் யூ கோ? ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைங்க, ட்ரெமெண்டஸ் அமௌண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல நான் முன்னுக்கு வந்தா அவர் முன்னுக்கு வரக்கூடாது, அன்பார்ச்சுனேட்லி, ரைட்? பட் 2 பேரும் முன்னுக்கு வந்தா நான் முன்னுக்கு வந்தேன்னா போதும் எனக்கு, அவ்வளவு. அவர் எவ்வளவு முன்னுக்கு வந்தாரோ that is God's gift. But அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இஸ் huge opportunity today in my opinion. Sourcing opportunity, huge opportunity. Digital opportunity, e-commerce. Nobody has put up e-commerce. உங்க sourcing skills are fantastic. ஒரு 20 கடை 30 கடை சேர்ந்து ஒரு SKU நீங்க வாங்குறீங்கன்னா ஒரு பிக்சருக்கு 300 ரூபா 400 ரூபா 500 ரூபா ஆகுது. பைசல் போட்டோகிராஃபி, குட் குவாலிட்டி இ-காமர்ஸ் போட்டோகிராஃபி. சேர்ந்து 30 கடை நீங்க சேர்ந்துட்டு 400 பீஸ் விற்கிறீங்கன்னா மேனுஃபேக்சர்கிட்டே சொல்லல, நீங்க போட்டோ போட்டு கொடுங்க எனக்கு. ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்பாட் பண்ணோம். I don't know why it became from my story to advice. I'm sorry, I'll take a step back. But இல்ல, அகைன் நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்றீங்க. இப்ப நம்ம இவ்வளவு growth அப்படின்னு சொல்றோம். இப்படி ஒரு சிச்சுவேஷன் நம்ம வந்து உட்கார்ந்துருக்கோம். இப்ப என்ன சொல்றோம், சின்ன சின்ன கடை வச்சிருக்கவங்க எல்லாம் ஓகே, பட் எவ்வளவு பெரிய ஸ்கேல்ல இருக்கோமோ அவங்க தான் இன்னும் டஃபரா ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்காக இப்ப இதெல்லாம் வந்து இது எப்படி நம்ம எடுத்து முடியும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இப்ப எங்களை நாங்களே இப்ப ஒரு செஷன்ஸ் எல்லாம் 200 கடன் பேசுறாங்க, நம்மளுக்கு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ இப்ப இதெல்லாம் வந்து அகைன் திருப்பி மைண்ட் செட்ல தான் வந்து உட்காருதா சார்? ஆமா, அது அப்ப நீங்க அப்படி மைண்ட் செட் தான். மைண்ட் செட்டை நான் மாத்த முடியாது, நீங்க மாத்த முடியாது, எங்க பொறுப்பு இல்லல்ல. அது ஒருத்தர் பயந்துட்டாரு பை, அவ்வளவுதான் நான் என்ன சொல்ல முடியும். இது நாங்க இன்னைக்கு June 27th 2020 உட்கார்ந்துருக்கோம். எனக்கு வயசு 48 ஆயிடுச்சு பை. சரிங்க, எப்படி ஆச்சுன்னு தெரியாது. சரிங்க, அடுத்த வருஷம் 49ல கூட நான் உயிரோட தான் இருப்பேன். மேபி கொஞ்சம் காசு கம்மியா இருக்கலாம். பட் பயந்துட்டோம்னா எப்படி பாய்? கொஞ்சம் அது சொல்றோம், அப்போ எங்க போச்சு அதெல்லாம்? பயப்படக்கூடாது. இன்ஷால்லா ஸ்லோ அண்ட் ஸ்டடி ஆயிடும். ஐ திங்க் தட் பயப்படக்கூடாது. அண்ட் இந்த மாதிரி டைம்ல யூ ஷுட் லேர்ன், நம்ம என்ன தப்பு பண்ணோம், என்ன பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம். பட் ஐயோ பிசினஸே பண்ண முடியாதுன்னா எல்லாரும் அம்பானிக்கு தான் வேலை செஞ்சாங்க. அவன் மாசத்துக்கு 50,000 சம்பளம் கொடுப்பான். இப்ப லேர்னிங் சொல்றீங்க, கோவிட் வந்து என்ன பெரிய லேர்னிங் உங்களுக்கு கொடுத்திருக்கு? நாங்க as a retailer-ஆ என்ன உங்கள்ட்ட இருந்து இதுல லேர்ன் பண்ணலாங்க? எனக்கு பிகெஸ்ட் லேர்னிங் பை டிஜிட்டல் பை. யூ ஹேவ் டு ஸ்ப்ரெட் யுவர் எக்ஸ். அவர் மிஸ்டர் ரிஸ்வி கரெக்டா சொன்னார் இந்த பிகினிங். உங்க ரிஸ்கை ஸ்ப்ரெட் பண்ணி தான் ஆகணும். 1 2 கஸ்டமர் உங்க கடைக்கு வரலன்னா நீங்க அவர் வீட்டுக்கு போயிடலாம். அது உடனே எல்லாரும் இறங்கி தான் ஆகணும் பை. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவர் உங்களை வீட்டுல மீட் பண்றாருன்னா வீட்டுல மீட் பண்ணுங்க. அவர் உங்களை காஃபி ஷாப்ல சொல்லிட்டு உங்க கூரியர் டெலிவரி பண்ண சொல்றாருன்னா காஃபி ஷாப்ல டெலிவரி பண்ணுங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு இன்னைக்கு. நான் கஃபே காஃபி டேல போறேன், போயிட்டு ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிட்டு இந்த கஃபே காஃபி டேல வந்துட்டு கூரியர் என் வீட்டுக்கு வர்றாரு, கூரியர் கிட்ட சொல்றேன் நீ கஃபே காஃபி டேக்கு வா, நான் அந்த ஷர்ட் அங்க போட்டு ஒரு பார்ட்டிக்கு போறேன். அது நம்மளால பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியும். நீ எனக்கு காசு கொடு போதும், யூ வில் டூ இட். எல்லாத்துக்கும் சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்காங்க. எல்லாருக்கும் சர்வீஸ் ப்ரொவைடர். ஐ கேவ் யூ a very good idea about digital also. I don't know நீங்க அவர்கிட்ட பேசுறீங்க இல்லையா? பட் டிஜிட்டல் இறங்கி தான் ஆகணும். எல்லாரும் டிஜிட்டல் பயப்பட்டு என்ன பிரயோஜனம்? டோன்ட் கெட் ஸ்கேர்ட். பிஸ்மில்லா, ஸ்டார்ட் ஸ்மால். See, and டிஜிட்டல் கூட என்ன சொல்றேன், நீங்க டிஜிட்டல் காமர்ஸ் பண்ண விரும்பலன்னா அட்லீஸ்ட் டிஜிட்டல் டிஸ்கவரியாவது பண்ணுங்க. உங்க கடையில என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு இப்ப நான் பார்க்க விரும்புறேன்னா நான் விரும்ப முடியுமா? என் வீட்டுல இருந்து ஏன் பார்க்க முடியலன்னு என்ன சொல்லுங்க. உங்களுக்கு என்ன கஷ்டம்? 1 2 3 4 5 அந்த என்ன 5 ஸ்டெப் இருக்கு, ரைட்? ஒவ்வொரு ஸ்டெப்பா இறங்குங்கல்ல. இட்ஸ் நாட் டிஃபிகல்ட் ஃபைசல். இங்க யாரோ ஐன்ஸ்டைன் இல்ல, கண்டிப்பா பண்ணலாம். அண்ட் நான் என்ன சொல்ல, ப்ராமிஸ் யுவர் செல்ஃப் ஒன் திங், தட் யூ வில் நெவர் இந்த மாதிரி எல்லா எக்ஸும் ஒரே பாஸ்கெட்ல யூ வில் நெவர் கெட் காட் அகெயின். ப்ராமிஸ் யுவர் செல்ஃப். நெக்ஸ்ட் டைம் கோட் வரப்போ யூ வில் பி ப்ரிப்பேர்ட். டிஜிட்டல், omni channel, own store, you will have to think. You have to think differently, you'll have to think, and it's not difficult, Faisal.
என்ன தெரியுமா, சரக்குல உடனே காசு போட்டுருவோம் நாங்க எல்லாரும். 50 லட்ச ரூபா ஜாஸ்தி சரக்குல போடணுமா போட்டுருவோம். ஒரு சாஃப்ட்வேர்காரன் வந்தானே 25,000 தான் கொடுப்போம். வெப்சைட்டுக்கு 5,000 தான் கொடுப்போம், 10,000 தான் கொடுப்போம். உனக்கு என்னப்பா நீ தட்டு தானே தட்டுற என்னப்பா. பட் கடல்ல கோடி கணக்குல லட்ச கணக்குல சரக்கு டெட் ஸ்டாக்கா இருக்கும். அது பரவாயில்ல, இட்ஸ் நாட் கரெக்ட்ல. எங்க செலவு பண்ணோம். அது இங்கிலீஷ்ல ஒரு இது இருக்கு, யூ த்ரோ பீனட்ஸ் யூ வில் கெட் monkeys இல்லைங்க. ஸ்பெண்ட் சம் மணி, டேக் சம் ரிஸ்க். உங்க கடையில ஒரு ரேக் காலி பண்ணிடுங்க. இந்த ரேக் நான் இ-காமர்ஸ்க்கு போட்டேன்னு போட்டுருங்க, அந்த ரேக்கை மூடி வச்சிருங்க, அவ்வளவுதான். கடையில உங்களுக்கு கஸ்டமர் கம்மியா ஆக போறது இல்ல, அண்ட் பிசினஸ் கம்மியா ஆக போறது இல்ல. உங்க ஸ்டாக் ஒவ்வொரு பேர் இங்க எல்லாரும் கோடி கணக்குல சரக்கு வச்சிருப்பாங்க. ஒரு 20 லட்ச ரூபா சரக்கு நான் நைட்டுக்கு வந்துட்டு உங்க கடையில பூந்துட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருந்து 20 பீஸ் திருட்டு போனேன்னா உங்களுக்கு தெரியாது பாய். யோசிச்சு பாருங்க இல்லையா. சோ கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ஃபார்வர்ட் டெக்னாலஜி. ஏன்னா அவங்க ரிலையன்ஸ் அவங்க பண்ணிடுவாங்க, நாங்க பண்ண மாட்டோம். நாங்களே எங்களை பேக்வர்ட் ஆக்கிட்டோம். அவர் எங்களை தோக்க விரும்ப, he doesn't need to defeat us. நாங்களே எங்களை டிஃபீட் பண்ணிட்டோம். we have defeated ourselves. இப்ப நீங்க ஆன்லைன் பிரசன்ஸ் பத்தி இவ்வளவு தூரத்துக்கு சொல்றீங்க, இதுல இருந்து நிறைய ஃப்ரூட்ஸ் நீங்க எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்க போகும்போது இதுல ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ஸ் எங்க கூட ஷேர் பண்ணலாமா? என்ன மாதிரி ஆன்லைன்ல வந்து எங்களுக்கு see online right now, in my opinion, going forward in India, online will pivot. All these years, இவ்வளவு வருஷமா online has been a great place for us to liquidate old stock. பழைய ஸ்டாக் season -1, season -2, season -3 இன்ட்ரா, பிளிப்கார்ட், ஜபாங்ல சரக்கு போட்டு வித்துறோம், ரைட்? ஸோ எங்களுக்கு ஆன்லைன் அண்ட் பிராண்ட் ஃபேக்டரி ஒண்ணுதான் இவ்வளவு வருஷமா. பட் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் கூட யாரோ சொன்னாங்க லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் ஆக போகுது. ஐ திங்க் ஆன்லைன் இஸ் கோயிங் டு பி a new normal for full price business. People will buy online for full price. பட் நீங்க அந்த ஃபுல் பிரைஸ்ல உங்க கடையில எவ்வளவு சர்வீஸ் கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி சர்வீஸ் நீங்க உங்க வெப்சைட்ல கொடுக்குறீங்களா, அது நீங்க கேட்டாகணும். அண்ட் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆகணும். ஐ டோன்ட் நோ, நான் ஏன் உங்களுக்கு ஆன்லைன் அட்வொகேட் பண்றேன், பட் எனி பிசினஸ், ரீட்டைல் பிசினஸ் ஆன்லைன்ல பிவட் ஆகலைன்னா ரொம்ப கஷ்டம் பை, ரொம்ப கஷ்டம். அண்ட் ஆன்லைன் ஒன்லி சேல்ஸ்க்கு மட்டும் இல்லை, மேபி ஒரு கேட்டலாக் கூட வைக்கலாம். சேல்ஸ் பண்ணாதீங்க இப்போதைக்கு, சேல்ஸ் ஃபெசிலிட்டி இல்லை, இன்வென்ட்ரி ட்ராக்கிங் இல்லைன்னா கேட்டலாக் வைங்க. யாரோ கேக்குறாரு இங்க somebody is asking me ஆன்லைன்ல அமேசான், பிளிப்கார்ட், நீங்க who's that, அவங்க என்ன பண்றாங்க? மன்சூர் திருவாரூர் மகாராஜா. திருவாரூர் மகாராஜால நீங்க இப்ப நாளைக்கு லைஃப் ஸ்டைல் ஓபன் பண்ணா நீங்க சண்டை போட்டு ஜெயிப்பீங்க இல்லையா? அதே மாதிரி தானே பை, எல்லாருக்கும் ஒரு கஸ்டமர் இருக்காங்க. ஐ திங்க் இஃப் நீங்க எஃபர்ட் போட்டீங்கன்னா கண்டிப்பா யூ கேன் டூ இட் பை. ஐம் சேயிங் ஸ்டார்ட் ஸ்மால், சின்ன சின்ன ஆம்பிஷனா வைங்க. ஐ டோன்ட் நோ உங்க எவ்வளவு பேர் இங்க ஒரு லாயல்டி ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க ஃபைசல்? ரொம்ப கம்மி தான் சுஹேல் பை. எல்லாமே மைண்ட் கால்குலேஷன் தான், எல்லாமே மைண்ட் கால்குலேஷன் தான். லாயல்டி ப்ரோக்ராம் முதல்ல போடுங்க, ஆன்லைன்ல அப்புறமா பண்ணலாம் பை. முதல்ல லாயல்டி ப்ரோக்ராம் போடுங்க, எல்லாரும் ஒரு லாயல்டி ப்ரோக்ராம் போடுங்க. அண்ட் நான் கம்பீட்டிங் பிராண்ட்ஸ் உங்ககிட்ட, நான் கம்பீட்டிங் யார் யார் நான் கம்பீட்டிங் இருக்காங்க நீங்க கொலாபரேட் பண்ணலாம், ரைட்? சேம் டவுன் நான் கம்பீட்டிங் கேட்டகரிஸ் இருந்தா நீங்க கொலாபரேட் பண்ணலாம். நான் உனக்கு கஸ்டமர் அனுப்புறேன், நீ எனக்கு கஸ்டமர் அனுப்பு. சோ மச் யூ கேன் டூ இல்லைங்க டு இம்ப்ரூவ். நீங்க பலபட்டி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. யூ கேன் ஹெல்ப் ஈச் அதர், யூ கேன் சர்வ் த கஸ்டமர் பெட்டர், யூ கேன் கீப் த காம்படிஷன் அவுட். ஓகே, அது ரொம்ப கிளாரிட்டி உங்களுக்கு ரொம்ப கிளியரா இருக்கு எல்லா விஷயத்துலயும். இதை தொடர்ந்தே தான் நான் இன்னொன்னு கேக்குறேங்க. நீங்க கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் வச்சிருக்கீங்க. ஏன்னா நான் உங்களுடைய பிரான்சைசிஸ் கூட எல்லாம் ஸ்டோர்ஸ்ல எல்லாம் பாத்திருக்கேன், உங்களுடைய சப்ளை செயின் பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப ஸ்ட்ராங் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். டெஃபினெட்லி ஐடி டீம் இஸ் வெரி ஸ்ட்ராங் இன் யோர்ஸ். அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராசஸ் ட்ரிவன் கம்பெனி தான். இப்படி இருக்கும்போது உங்களுடைய பர்சனல் ஃபோக்கஸ் எதுல, நீங்க உங்களுடைய பர்சனல் ஃபோக்கஸ் எங்க இருக்கு அப்படின்றது ஒண்ணு வேணும். ஸ்ட்ராட்டஜி தான் பாய். பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொன்னீங்கன்னா எனக்கு இல்ல, எனக்கும் இல்ல அனுப்புங்க. பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸ் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு விழுது, பட் பர்சனலா ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. ஏன்னா அது ஒரு வேலை செஞ்சீங்கன்னா வேற எல்லா வேலை பண்ண முடியாது. ஸோ டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸ் தேவை, நல்ல டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸ் தேவை. டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸை ஓட்டுங்க, அவர் டிபார்ட்மெண்ட்டை ஓட்டுவார் கிளியர்லி பை. அண்ட் நான் என்ன சொல்றேன்னா அவர் MBA தேவையில்லை,
ஸ்ட்ரக்சர் வேணும், ஆர்க் ஸ்ட்ரக்சர் வரும். கடை உங்க பிசினஸ்ல ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் தேவை. ஸோ ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஆளை பார்த்து ஸ்ட்ரக்சர் பண்ணுவாங்க. அது தப்பு. நீங்க ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுங்க, ஒரு HR எக்ஸ்பர்ட் கூப்பிடுங்க, உங்க பிசினஸ் ஸ்டடி பண்ண சொல்லுங்க, ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிட்டு அங்க ஆளை போடுங்க. இது நம்ம என்ன தெரியுமா, ஃபேமிலி ரன் கன்சர்ன்ஸ் இல்லையா? அண்ட் நமக்கு யாராவது ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா நீ இது பண்ணு அது பண்ணு, நீ அது பண்ணு இது பண்ணு. அது இல்லாம யூ கிரியேட் அ போஸ்ட், அண்ட் அந்த போஸ்ட்க்கு அவர் சூட் ஆகலைன்னா அவருக்கு அந்த வேலை கொடுக்காதீங்க. கிவ் த பெஸ்ட் மேன் பாசிபிள் இல்லைங்க. So org structure is very important. Process நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். And measurement has to be complete. Clear measurement. எவ்வளோ சேல்ஸ், என்ன டார்கெட், டெய்லி டார்கெட் என்ன, பீஸ் வைஸ் டார்கெட், கேட்டகரி வைஸ் டார்கெட், எவ்வளோ டே ஸ்டாக். அண்ட் இதெல்லாம் இன்னைக்கு எக்ஸல் ஷீட்ல எல்லாமே வந்துடும். இட்ஸ் நாட் டிஃபிகல்ட் அட் ஆல். எல்லாம் உங்க எல்லா POS சாஃப்ட்வேர் எல்லாமே எல்லாரும் இருக்கு. அது கரெக்டா ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் நம்பிக்கையே, you have to have some faith in your people. உங்க ஆளுங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சாகணும். அண்ட் ஓட்டுங்க, நீ இவ்வளவு பண்ணுன்னா உனக்கு இவ்வளோ, இல்லைன்னா எடுத்து காலி பண்ண வேற ஆள் கூட்டுவாங்க. பிசினஸ் பை at the end of the day, it's not a charity இல்லைங்க. இதுதான் நான் கேட்க வந்தேன் உங்கள்ட்ட. எப்படி அதான் ஆபரேஷன் விட்டு எப்படி வெளியே வந்தீங்க அப்படின்னு கேட்க வந்தேன். அதான் நீங்க ஆளுகளை நம்புங்க அப்படின்னு என்னால பண்ண முடியும். நான் இப்போ கடையெல்லாம் போக முடியாது. எந்த கடைக்கு போறது, எங்க கஸ்டமர் சப்ளை, அண்ட் but that is Hanif and mine ambition. Your ambition to build an organization, இல்லையா? So based on that, இப்போ நீங்க organization has to run without its founders by. நான் இல்லைன்னா கூட நாளைக்கு கம்பெனி ஓடும். I'm sure of that. அது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் அத பண்ணீங்க சுஹேல் பாய் கொஞ்சம்? ஏன்னா பிகாஸ் எங்களெல்லாம் ஒரு LKG ஸ்டூடெண்ட் பிளாட்டர்ல வச்சு அந்த மைண்ட் செட்ல நீங்க எங்களுக்கு இப்படி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுங்க பாய். ஒரு சிம்பிள் ஒரு HR ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுங்க. அண்ட் கம்ப்ளீட்லி விசிபிலிட்டி. நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஃபைசல், இஃப் ஐ ஆஸ்க் யூ ஓவர் கடையில கேட்டகரி வைஸ், கலர் வைஸ், ப்ராடக்ட் வைஸ், சைஸ் வைஸ் நான் உங்களுக்கு ஸ்டாக் கேட்டேன்னா நீங்க எனக்கு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுமா? நீங்க கொடுக்க முடியுமா எனக்கு? முடியாதுங்க. வை? ஏன்னா நீங்க ஃபோக்கஸ் பண்ணல. நீங்க சேல்ஸ் மேல ஃபோக்கஸ் பண்றீங்க. சேல்ஸ் நாட் டிஃபிகல்ட் ஃபைசல் இல்லைங்க. replenishment is important. SKU wise replenishment, right? So structure and inventory மட்டும் இப்படி பண்ணிட்டா போதுமா சுஹேல் பாய்? இன்வென்ட்ரி அண்ட் இல்ல பை சி நம்ம பிசினஸ் எல்லாம் இன்வென்ட்ரி பிசினஸ் பேஸ். நம்ம பிசினஸ் இன்வென்ட்ரி பிசினஸ். எங்க காசு எல்லாம் அங்கதான் மாட்டிருக்கு. ப்ராஃபிட்டும் அங்க மாட்டிருக்கு, அசலும் அங்க மாட்டிருக்கு இல்லைங்க. அது பத்தி உங்களுக்கு டீட்டெயில் தெரியாதுன்னா இட்ஸ் வெரி பிக். அங்கேருந்து ஆரம்பிச்சாகணும் பாய். அங்கேருந்து ஆரம்பிச்சுட்டு அப்புறம் நீங்க SKU வைஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி, நம்பர் ஆஃப் டே ஸ்டாக், ஆல் தட் ஒன் பை ஒன் நீங்க பண்ணிட்டே இருக்கலாம். பட் உங்க இன்வென்ட்ரி விசிபிலிட்டி ஹேஸ் டு பி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். சண்டே டெட்டாஸ், சண்டே கிரெடிட்டாஸ் எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்க. அதே மாதிரி கேட்டகரி வைஸ் இன்வென்ட்ரி எவ்வளவு இருக்கு, என்ன இருக்கு கண்டிப்பா தெரியணும். இட்ஸ் இன்வென்ட்ரி பிசினஸ்ல உங்ககிட்ட இன்வென்ட்ரியோட ஃபுல் டீடைல், ஃபுல் இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா இட்ஸ் அ சின் பை மை ஒப்பீனியன். இட்ஸ் அ சின். நீங்க இன்வென்ட்ரி டீடைல் உங்க ஃபிங்கர் டிப்ல வேணும் இருக்கணும். ஏன்னா நீங்க கேட்டீங்கன்னா இன்வென்ட்ரி டீடைல் அக்ராஸ் த செயின் நான் இப்போ கொடுப்பேன் உங்களுக்கு. ஐ ஹேவ் இட். தினம் ஒரு டிராப் பாக்ஸ்ல அப்டேட் ஆயிடும். ஸ்டாக் ஆன் ஹேண்ட் டீடைல் நான் பார்த்து நீங்க இப்போ கேட்டீங்கன்னா I'll give it to you. நீங்க ஒரு 1 லட்சம் பீஸ் கேட்டு பாருங்க, அமௌண்ட் அனுப்புங்க, நான் உடனே அனுப்பிச்சிடுறேன் டிஸ்பேட்ச். நம்ம சின்ன சின்ன விஷயத்தை பாக்குறோம், பட் நம்மளுடைய மேஜர் ப்ராஃபிட் அண்ட் கேபிட்டல் போய் இன்வென்ட்ரியில தான். ஆமா, அங்கதானே மாட்டுது பாய், அங்கதானே மாட்டுது. சோ நீங்க இன்வென்ட்ரி டீடைல் கரெக்டா படிச்சீங்கன்னா அண்ட் கரெக்டா இருந்ததுன்னா தான், ஒன்லி இன்வென்ட்ரி டீடைல் கரெக்டா இருந்தா தான் நீங்க படிக்க முடியும். அதை வெரி இம்பார்ட்டன்ட் பாய். யார் அண்ட் உங்ககிட்ட இன்வென்ட்ரி இருந்தா சோர்சிங் யார் வேணாலும் பண்ணிடலாங்க பாய். உங்க ஆளை வச்சுட்டு இங்க போயிட்டு அனுப்பு, அங்க போயிட்டா பாரு, அங்க போயிட்டு பாரு, ரைட்? நெக்ஸ்ட் டு இன்வென்ட்ரி ஏதோ சொல்லுவீங்க சுஹேல் பாய். நெக்ஸ்ட் டு இன்வென்ட்ரி வேர் should be the focus? Overall, first and foremost process பாய். process என்ன ஆகுது, it takes out the individual. ஃபைசல், சுஹேல், அர்ஷாத், ABC அவங்களை எடுத்துருது. There's no dependence on people. There's dependence on a post.
இன்வென்ட்ரி மேனேஜர்னு ஒருத்தர் இருக்காரு, வேர் ஹவுஸ் மேனேஜர்னு ஒருத்தர் இருக்காரு, லாஜிஸ்டிக்ஸ் ஹெட்ஸ்னு ஒருத்தர் இருக்காரு, ரைட்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்க அந்த யூ ஹேவ் ப்ராப்பர் சிஸ்டம். நாளைக்கு நான் வரலன்னா வேற யாராவது. சி எங்க வேர் ஹவுஸ்ல we have a pick list system. நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், WMS, ரைட்? நீங்க ஒரு 40 பீஸ், 50 பீஸ், 400 பீஸ், 500 பீஸ், 4000 பீஸ், 5000 பீஸ் பிக் லிஸ்ட் போடுங்க. கரெக்டா அது எங்க இருக்கு வேர் ஹவுஸ்ல? நான் மாஷால்லா அவர் வேர் ஹவுஸ் செவரல் லேக் பீசஸ். கரெக்டா அந்த பீஸ் வேர் ஹவுஸ்ல எங்க இருக்கு ஒவ்வொரு பீஸா நான் உங்களுக்கு மேப் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ அது எதுக்காக பண்ணோம்? ஏன்னா இல்லைன்னா லேபர் மேல டிபெண்டன்ஸ். அந்த லேபர் எங்களை ஓட்டுன்னு ஓட்டுவாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் எங்க வச்சிருக்காரு, நாளைக்கு அவர் வரலன்னா ஏன்பா வரல, வாப்பா, இல்லையா? ஸோ நாட் ஒன்லி இன்வென்ட்ரி டிரான்ஸ்பரன்சி, எங்க இருக்கு, எவ்வளவு நாளா இருக்கு, எவ்வளவு பீஸ் இருக்கு, எந்த பீஸ் எங்க இருக்கு. ஸோ சிஸ்டம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா, நீங்க இன்னைக்கு 10 கடை வச்சிருக்கீங்க, 8 கடை வச்சிருக்கீங்க, 100 கடை வச்சீங்கன்னா எப்படி நீங்க பிசினஸ் போட்டுருவீங்க? ஆக்சுவலி நீங்க 100 கடை போயிட்டு சேர முடியாது. இட்ஸ் டிஃபரெண்ட் திங். ஸோ ப்ரோசஸ் is most important, right? Without process you cannot grow, and process means complete transparency. And I don't know how the tax structure works and how many people, but I think இன்னைக்கு GST வந்ததுக்கு அப்புறம் nobody can do business without taking proper documentation, இல்லைங்க? So I think அது கூட போச்சு, அந்த அட்வான்டேஜ் கூட இல்லை இன்னைக்கு. So I think process and system மேல இன்வெஸ்ட் பண்ணாம நாங்க எல்லாரும் இன்வென்ட்ரி மேல இன்வெஸ்ட் பண்றோம். கொஞ்சம் கம்மி இன்வென்ட்ரி பண்ணுங்க, பட் சிஸ்டம் அண்ட் ப்ரோசஸ் top quality, state of the art system, inventory system, processes and create பண்ணுங்க. That's step number 1 என்ன கேட்டா. Step number 2, ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுங்க. நீங்க ஆர்கனைசேஷன்ல உங்க ஃபேமிலியை வைக்கலாம், இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். நான் என்ன சொன்ன, ஃபேமிலி வைக்கிறேன், பட் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இது உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, இது உன்னுடைய KRA, இது நான் உன்னுடைய KPI, இது உன் மெஷர்மெண்ட். நீ இது பண்ணுனா உனக்கு இவ்வளவு கிடைக்கும், இது பண்ணா உனக்கு இவ்வளவு கிடைக்கும். நீங்க அப்புறம் உங்க சொந்த சொத்துல இருந்து என்ன வேணா கொடுங்க. பட் இஃப் யூ ஹேவ் அ salary, if you have a structure, there has to be a KRA and KPI, இல்லைங்க? நீங்க ஃபேமிலி மெம்பரை வைங்க, ஃபேமிலி மெம்பரை வைக்காதீங்கன்னு சொல்ல, பட் அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி மெஷர் பண்ற மாதிரி இருக்கணும், இல்லைங்க? ஸோ ப்ரோசஸ், ஆன்சரபிலிட்டி, ஆர்க் ஸ்ட்ரக்சர், அண்ட் உங்க பிசினஸ் இல்லாம இது வேற யாரதோ பிசினஸ் ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா நீங்க என்னென்ன ரிப்போர்ட்ஸ் கொடுத்தாலும் உட்காந்து ஒரு சார்ட் கிரியேட் பண்ணிடுங்க. நீங்க உங்களுக்காக உங்க காசு இல்ல, நீங்க யாருக்கு எனக்கு வேலை செய்யற மாதிரி நீங்க யோசிங்கல. நான் உங்களுக்கு என்னென்ன கேட்பேன், எங்க சொந்த கேபிட்டலுக்கு மதிப்பே கொடுக்கறது இல்லை நாங்க. we don't give மதிப்பு to our own capital. சப்போஸ் டு ஆஸ்க், நீங்க சொல்லிட்டீங்க அது. ஓகே, ஒரு லாஸ்ட் 10-15 மினிட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு MBA ரீட்டைல் படிச்ச மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஒரு லேமன்ஸ் லாங்குவேஜ்ல என்னென்ன டெக்னிக்கலா இருக்குமோ அதை வந்து அழகா ஒரு 4-5 பாயிண்ட்ல வந்து சொல்லிட்டீங்க. ஈச் அண்ட் எவ்ரி ரீட்டைலர் எதுல நம்ம மிஸ் பண்றோன்றதா இல்ல எதுல இம்ப்ரூவ் பண்ணுன்றத ரொம்ப கிளியரா சொல்லிட்டீங்க. இதை தொடர்ந்து நான் வேற என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா, ஜென்ரலா வந்து ஒரு 100-150 crores டர்ன் ஓவர்லாம் கூட போயிடுச்சுன்னா ஒரு டாப் ஆஃப் த மைண்ட் அந்த ஆண்டர்பிரினருக்கோ இல்ல அந்த ஒரு பிசினஸ் பர்சனுக்கோ எதுல ஃபோக்கஸ் ஜாஸ்தியா இருக்கும் இல்ல இருக்கணும்னு நினைக்கிறீங்க? either on turnover or on profits or on valuation? First on talent. 100-150 crores சேர்ந்துட்டீங்கன்னா நீங்க இமீடியட்லி என்ன யோசிப்பீங்க? நான் 500 crores சேர்ந்தாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டேலண்ட் தேவை. டேலண்ட் இல்லாம உங்க 150 crores 80 crores ஆயிடும், ரைட்? அப்புறம் ப்ராஃபிட்டும் இல்லை, லாஸும் இல்லை, ஸ்டாக்கும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஃபர்ஸ்ட் டேலண்ட், குட் குவாலிட்டி டேலண்ட். அப்புறம் உங்க சொந்த பையனா இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரன் பையனா இருக்கலாம், இல்ல நீங்க எம்ப்ளாய் பண்ணலாம், பட் டேலண்ட். உங்க காசு உங்களுது இல்லை, ரைட்? குட் குவாலிட்டி டேலண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். நீங்க யூ see large companies, H&M for example. I know H&M was in India. H&M இப்போ ஓபன் பண்ணிருக்காங்க, 1-2 வருஷம் ஓபன் பண்ணிருக்காங்க. 2 வருஷம் முன்னாடி ஓபன். பட் அதுக்கு 1 வருஷம் முன்னாடி they hired people, the whole office, for training, culture, training, their national manager, their sales manager, they created a whole organization structure. They got the talent in place. Then they put capital. First they put human capital. முதல்ல human capital போட்டாங்க. Imagine 1 வருஷம் 1.5 வருஷம் salary கொடுத்தாங்க. IKEA. So what they did, இல்லைங்க?
கடை ஓபன் பண்ற நாளுக்கு போயிட்டு ஸ்டோர் மேனேஜர் போடல நீங்க. சோ அது எல்லாம் பார்ட் ஆஃப் யுவர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். உங்க கடை ஓபன் பண்ணோம், உங்க கேபெக்ஸ் இருக்குன்னா கேபெக்ஸ் இருக்கு, உங்க ஒர்க்கிங் கேபிட்டல் இருக்கு, 3 வருஷம் 3 மாசம் 6 மாசம் உங்க ஓபெக்ஸ் இருக்கு இன்கேஸ் இஸ் a loss. And retail, I know for a fact that they started work on their SAP, on their software and their processes 3 years before they went to 2 years before they opened their first shop, Faisal. They created a whole structure, they hired everybody. இன்னைக்கு அவங்க 1 lakh crores reach பண்ணிட்டாங்க. அப்ப என்ன வச்சிருப்போம், முட்டாள் என்னடா இது கடை 2 வருஷமா salary கொடுத்துட்டு இருக்காங்க. So உங்க ட்ரீம் பொறுத்து இருக்கு, right? So now, like I said, you throw peanuts, you get monkeys. So it's about talent இருந்ததுன்னா தானா ப்ராஃபிட்டும் வரும், டர்ன் ஓவரும் வரும், வேல்யூவேஷனும் வரும். and எல்லாமே நீங்க இன்னொன்னு எல்லாமே நான் தான் ஸ்மார்ட்னு அது மட்டும் யோசிக்காதீங்க. நிறைய பேர் இருக்காங்க உங்களோட ஜாஸ்தி ஸ்மார்ட் உலகத்துல ஃபுல்லா இருக்காங்க. நீங்க என்ன யோசிக்கணும்னா, நான் should I surround myself with people who are less intelligent than me, or should I surround myself with people who are more intelligent? That's all. நான் தான் அவங்க எங்க என்டையர் ஆர்கனைசேஷன்ல மோஸ்ட் இன்டெலிஜென்ட்னா என் ஆர்கனைசேஷன்ல பிரச்சனை இருக்குது. ஆர்கனைசேஷன்ல பிரச்சனை இருக்குது. ஆமா, ஏன்னா ஆர்கனைசேஷனோட growth என் மேல டிபெண்டன்ட் இருக்கு இல்லையா? எவ்வளவு வெயிட் நான் சுமந்துட்டு சுத்தணும் இல்லையா? அப்புறம் நான் ஆபீஸ்ல தான் தூங்கி ஆகணும் இல்ல பை இல்லைங்க? அதையும் பெருமையா சொல்லிக்கலாங்க. இல்ல பாய், இல்ல பாய், தேவையே இல்ல பாய், அவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. எங்க கஷ்டப்படணும் அங்க கஷ்டப்படுங்க பாய், இதெல்லாம் தேவையில்லை. நான் தான் உஷாரு, நான் தான் ஸ்மார்ட், எல்லாம் தேவையே இல்ல பாய். Surround yourself with talented people, make money for them, make money for yourself. Finished. Perfect. You know, நீங்களும் you will come to that point, Faisal. Let's say என்னால முடியாது பாய்ப்போம், ரைட்? எனக்கு 1 வருஷத்துல 20 கடை ஓபன் பண்ணி ஆகணும், ஒரு நல்ல ஜெனரல் மேனேஜர் கூப்பிடுவீங்க, இது என் ஃபார்மேட், ரைட்? இது என் சோர்சிங், இது என் மார்ஜின் ஸ்ட்ரக்சர், இது என் ஃபார்முலா, 8 ஓடு. அவர் உங்களை பார்த்துட்டு ஒரு 6 மாசம் 1 வருஷம் உங்ககிட்ட வேலை செஞ்சு வெளியே போயிட்டு ஒரு கடை ஓபன் பண்ணிடுவாரு, வேற ரைவல் செயின் போட்டுருவாரு, அந்த பயம் எல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா அவனுக்கு அவ்வளவு அறிவு இருந்தா உங்களுக்கு வேலையே செய்ய மாட்டார் பாய், இல்லையா? அவ்வளவு காசு இருந்தா அவர் உங்களுக்கு ஏன் வேலை செய்ய போறாரு இல்லைங்க? So talent, first thing talent பாய், good quality talent, everything else will fall into place. Talent, A class talent வரவைங்க பாய். அண்ட் பயப்படக்கூடாது டேலண்ட்டை பார்த்து, என்னோட ஜாஸ்தி ஸ்மார்ட்டா இருக்கானே பயப்படக்கூடாது. லாட் ஆஃப் ஆண்டர்பிரனர்ஸ் இன்க்ளூடிங் மீ பிகெஸ்ட் இன்செக்யூரிட்டி என்ன, ஐயோ இவன் என்னோட உஷாரா இருக்கானே என்ன சாப்பிட்டுருவானா, அந்த பயம் இருக்கக்கூடாது. இது அகைன் இதுவே மைண்ட் செட் தான். நம்மளோட ஒரு டேலண்ட் பீப்புள் நம்ம கூட கண்டிப்பா வச்சிருக்கணும் அப்படின்றத கண்டிப்பா மைண்ட் செட் பண்ணணும் நம்ம. அது ஒரு இது இருக்குல்ல, நான் எவ்வளவு வருஷமா பிசினஸ் பண்றேன், எனக்கு எவ்வளவு தெரியும், யாரா நீ நேத்து வந்த பையன், உனக்கு என்னடா தெரியும், எவ்வளவு பேர் எவ்வளவு தடவை யோசிச்சிருப்போம் சொல்லுங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு அப்படி இடத்துக்கு வந்திருக்கிறோம், நீ இன்னைக்கு 1000 சொல்லுவியா அப்படின்னு. நேத்து வந்த பையன் கரெக்டா, டாடா பிர்லா கம்பெனில போங்க பை, இங்க டாடா உட்கார்ந்து இருக்கானா, பிர்லா உட்கார்ந்து இருக்கானா, லட்சக்கணக்கான கோடியில பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லுங்க இல்லைங்க? நீங்க சொல்றீங்க ஃபார் எக்ஸாம்பிள் மதுரா கார்மெண்ட்ஸ் உடைய CEO is not smarter than me and you. 100% பை, நாங்க ஒத்துக்க மாட்டோம்னால அவர் ஸ்மார்ட்டா இல்லன்னு இல்ல, he is definitely smarter, right? He is smarter than you and me, he is better than you and me. அவரை பார்த்து கத்துக்குங்க. அவருக்கு எப்படி சம்பளம் கொடுத்து எனக்காக வேலை செஞ்சாவணும் அது பாருங்க, விட்டு இல்ல அவன் எப்படி என்னால ஸ்மார்ட், ஏன்னா இதனால ஸ்மார்ட்டா இருக்கு, இதனால சக்சஸ் வந்தது, அதனால ஸ்மார்ட், அதனால எங்களுக்கே நாங்க டிஸ்கவுண்ட் கொடுத்துருவோம். வெரி வெல் செட்ங்க, பெர்ஃபெக்ட். லைக் யூ கெட்டிங் தி டெஸ்டிமோனி வந்துட்டு இருக்கு, பெர்ஃபெக்ட்டா வந்துட்டு இருக்கு. நடுவுல இதுல ஒரு क्वेश्चन chat boxல வந்திருந்துங்க,
Is it better to have a co-founder or a family member along with us in business, or it is best to go solo and get together? இல்ல உங்க business has to be professional, whether it is family member or co-founder. என்ன இருந்தாலும் business and personal separate பண்ண கத்துக்கணும். It should very important, very clear ground rules இருக்கணும் businessல, right? And professional ஓட்டுனா I think it's fine too. Family is a strength after all. Family is a huge strength, இல்லைங்களா? But I think ground rules எப்பவுமே ஒரு நல்ல business familyல நீங்க பாத்தீங்கன்னா clear-ஆ ground rules இருக்கும். Ground rules இருந்தா பிரச்சனையே வராது. And actually என்ன கேட்டா family is always an advantage. Family will always be an advantage. But provided all of you are on the same wavelength and நீங்க ப்ரொஃபஷனலா பிசினஸ்ல வேலை செய்யலாம். யூனோ தப்புனா தப்பு தான் பை, whether it is a father or a son or a brother or a sister, தப்புனா தப்பு தான். அது தப்பு சொல்ற என்வாயரன்மெண்ட் இருக்கணும். நீ பண்றது தப்பு, நீ சொல்றது தப்பு. அந்த என்வாயரன்மெண்ட் ஃபேமிலி கூட இல்ல. Yeah, it's a double advantage. Super. அதே மாதிரி இப்ப நீங்க வந்து ராயில இன்னைக்கு ஹோல்டிங் a very big post in Chennai. நீங்க வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ரீட்டைலர் ஜெயண்ட்ஸ் ஓடையும் நீங்க நெட்வொர்க் வச்சிருக்கீங்க. How important ஒரு பிசினஸ் மேனுக்கு வந்து நெட்வொர்க்கிங் இம்பார்ட்டன்ட்? அது வந்து உங்களோட நான் கத்துக்கிறேன் பை, நான் அவங்கள பார்த்து கத்துக்கிறேன். சரி, டாப் 20-30 ரீட்டைலர்ஸ் உடைய பிசினஸ் மாடல் கேட்டீங்கன்னா இந்த லாஸ்ட் 2-3 இயர்ஸ் ஃபுல்லா கத்துக்கிட்டேன். அவங்க கூட உட்கார்ந்துட்டு பேசிட்டு. அதே தவிர there's no advantage. ஏன்னா எல்லாரும் அவங்கவுங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க and there's a courtesy. இதுக்கு மேல கேட்க கூடாது. பட் பிசினஸ் மாடல் கத்துக்கணும் and learn from others. எவ்வளவு இன்டெலிஜென்ட் பேர் இருக்காங்க எங்களோட. நீங்க இப்போ whether it is Arunachal Pradesh or it is Gujarat, there's so much to learn. So அவங்க கூட உட்கார்ந்துட்டு பேசிட்டு, நீ இப்போ ஃபேமிலி ஸ்டோர்ஸ் பத்தி பேசுறீங்கல்ல, there's a பேர் மறந்துட்டேன், கல்கட்டால நான் பார்த்தேன், சூப்பர். Did you know that in the family chain, value family chain, Max, Pantaloon, Reliance Trends, these are all family value chain businesses. Did you know there are some retailers in the East who have been there for 30 years, who have 75 stores, 80 stores already? And இவங்க எல்லாம் அங்க போயிட்டு கத்துக்கிட்டாங்க. இது போயிட்டு இந்த மாதிரி நெட்வொர்க்ல when you meet them, you can learn all these things. இல்லைங்களா? There are so many great family-owned businesses in India. And for me, Rai, that has been the biggest advantage. வெளியே வந்துட்டு when you meet people, you talk to them, you can learn from them. There's so much you can gain, you can learn. நிறைய கத்துக்கலாம். That is the single large advantage for me. The day I stop learning, I will get out of Rai. அவ்வளவுதான். நெட்வொர்க் எல்லாம் for me it doesn't matter. We don't have any habit. For each and every retailer, it is the same for each and every retailer. இல்ல பை, every retailer has a specific thing பை. சக்சஸ் ஒன்னு இருக்குன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்பெசிபிக், எல்லாரும் ஸ்டாண்டர்ட் பாய்லர் பிளேட் டெம்ப்ளேட் சக்சஸ் இல்ல. எல்லாருக்கும் ஒரு யூனிக்கான ஒரு சக்சஸ் உடைய ஃபார்முலா இருக்கும் பை. அது அவங்க கூட உட்கார்ந்து பேசி கத்துக்கிறது, அதுக்கு பேஷன்ஸ் வேணும், ஆனா அதுக்கு அவர் கூட ஆக்சஸ் வேணும். Right? So everybody success is not only, என்ன கேட்டீங்கன்னா சக்சஸ் எதுக்குன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அது ஸ்டாண்டர்ட். ஹார்ட் ஒர்க் பண்ணாம நீ it's அது I don't know what is the word to use, but it's table stakes. Hard work is table stakes, right? Without hard work you cannot get a seat at the table, right? But every retailer has something unique-ஆன ஒரு பொசிஷன் இருக்கும், right? And on the unique position, when you meet people from different, and I'm saying only garment, so many details are met. I've met, I'll give you an example. Assam, Guwahati le Soham na orthar irukkaru, Siddharth Jalan and his brother Sandeep Jalan. நீங்க கேட்டிருக்கீங்க இல்லையே தெரியாது. அவங்க கடைக்கு போனேன். அவங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், மினி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், சோஹம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ், 20,000 square feet store, 15,000 square feet store, right? அவங்க வெரி ஏர்லி ட்ரெண்ட் ஸ்பாட் பண்ணிட்டு ஒரு டாமி ஹில்ஃபிகர் ஷாப் அண்ட் ஷாப் போட்டிருக்காங்க. இந்த கடல் உள்ள போன உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு டாமி ஹில்ஃபிகர் ஷாப் அண்ட் ஷாப். அந்த சின்ன டாமி ஹில்ஃபிகர் ஷாப் அண்ட் ஷாப் 4 கோடி ரூபா பண்ணுது.
800 square feet Tommy shop and shop, right? You go, you ask him எதுக்கு பண்ணோம், he give you a whole strategy, எப்படி பண்ணோம், எதுக்கு பண்ணோம், எப்படி, how did I get the nose for it. லக்ஸுரி அங்க எவ்வளவு விக்குது தெரியுமா? நீங்க யோசிச்சிருப்பீங்க, கவுஹாட்டி மாதிரி இடத்துல அவர்கிட்ட காஸ் இருக்கு, அர்மானி இருக்கு, அதெல்லாம் ஊரா சுத்தினா தானே தெரியும் பாய். ரைட், ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா? யூனிக் மர்ச்சன்டைசிங் ஸ்கில்ஸ், ரைட்? இப்போ நீங்க யோசிச்சிருப்பீங்க, நீங்க ஒரு கடை போடுறீங்கன்னா கவுஹாட்டில போயிட்டு அர்மானி ஜீன்ஸ் 25,000 ரூபாய்க்கு ஜீன் விற்குமா? அவர் வித்துட்டு இருக்காரு பாய். ரைட்? So how do you learn all these when you meet these retailers? So that's the single largest advantage. நீங்க எல்லாம் உங்க கடையில இருந்து வெளியே வந்தா ஆகணும். அண்ட் நான் உங்ககிட்ட முன்னாடி கூட சொல்லியிருக்கேன், உங்க பலப்பட்டி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் எல்லாரையும் ராய் மெம்பர் ஆக்குங்க, நம்ம சிஆர்எஸ்க்கு வாங்க. இட்ஸ் a huge advantage by, you know, some 2,000 rupees 5,000 rupees மெம்பர்ஷிப், வருஷத்துல ஒரு தடவை ஒரு கான்ஃபரன்ஸ், ரைட்? நம்ம ராய் குரூப் இருக்கு, ஹியூஜ் அட்வான்டேஜ். அது ஏன் வர மாட்டேன்றீங்க தெரியல, பட் வெளியே வந்தா தானே கத்துக்கலாம். அர்ஷத் இருக்காரா மெம்பரு? ஆசிப் பாய் இருக்காருங்க. ஆசிப் பாய் பாருங்க, அர்ஷத் போட்டாகணும். ஜாயின் பண்ணலாம் சார். எல்லாரும் நீங்க எல்லாரும் ஜாயின் பண்ணோம். There's huge advantages. Learning is a huge advantage. நீ உங்க வாயில இருந்து ராயில சேர வைக்கணும்னு சொல்லி தான் நான் இதை கேட்டேங்க சுஹேல் பாய். நானு ஆமா, இல்ல பாய், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாய். ராய் நெட்வொர்க் உடைய ஸ்ட்ரென்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இல்ல நமக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கோம், அதே லெசன்ஸ் அதே போட்டுட்டு இருக்கோம். ஃப்ரெஷ் ஐடியாஸ், ஃப்ரெஷ் திங்கிங் எங்கேருந்து வரும் பாய்? நம்ம அந்த RLS இருக்கு இல்லையா, ரீட்டைல் லீடர்ஷிப் சமிட் பாம்பே, நான் போறேன். It takes me 3 days by, or previous day evening நான் போயிடுவேன், right? And then next day, the third day morning தான் கிளம்புவேன், ஏன்னா night networking meet இருக்கும். அந்த 2 days jam packed session இருக்கும், jam packed. But you know, திரும்பி வரப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, சுஹேல் நீ வந்துட்டு RLS இருந்து full chargeல வந்திருக்கு. ஏன்னா when you go there and you meet one guy from Aizawl, one guy from, you know, Kolhapur, one guy from Cholapur, one guy from Gujarat, one guy from Rajasthan, you know, then you'll meet a Big Bazaar and you'll meet Future Group, you'll meet Reliance, and எவ்வளவு optimism, you know. நாங்க ஸ்பீக்கர் லிஸ்ட் ஒரு மால்ல இருக்கிற இது மாதிரி தானே இருக்கும். ஸ்பீக்கர் லிஸ்ட் ஒரு மால்ல இருக்கிற பிராண்ட்ஸ் மாதிரி தானே இருக்கும். And huge optimism by, இல்ல பண்ணலாம், we can learn from these people, and learning is transparent. எல்லாரும் இருக்காங்க, there are so many stalls, you can buy this products, you can access learning. And என்ன பை, எல்லாமே என்ன கேட்டா உங்க கடையில டாப் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னர்ல ஒரு 5 feet 3 feet உடைய இன்வென்டரி கூட இருக்காது பை, காஸ்ட், ரைட்? பட் பண்ண மாட்டோம், வர மாட்டோம். You won't go, you should learn, no, you should come out and learn. Huge advantage. ஏதோ நான் ராயோடைய கமிஷன் இருக்கிற மாதிரி நான் பேசிட்டேன், பட் ட்ரூத்ஃபுல்லி இட்ஸ் a huge advantage பை. இல்ல டெஃபினெட்லி இல்லங்க, பிகாஸ் நீங்க என்கிட்ட இது மாதிரி நிறைய பேசிருக்கீங்க. இங்க இருக்க 350 பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு அது தெரியணும் அப்படின்றனால தான் ஐ பிச் திஸ் क्वेश्चन. ஏன்னா எவ்வளவு தூரத்துக்கு அங்க இருக்க போகும்போது இது மாதிரியான ஒரு பிராண்ட்ஸோட சிஇஓயும் பிரசிடென்சியும் மீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு வேற எங்கே கிடைக்கும், எந்த பிளாட்ஃபார்ம்ல கிடைக்கும் நமக்கு as a retailer? And அவங்க பேசுறப்போ you can hear them, no, the stories, success stories. Chennai இருந்தாலும், whether it's Chennai or whether it is, you know, we are having this RAI seminar on Monday, I think Monday ல பை, எப்போ நம்ம RAI membership meeting Monday ல? ஆமாங்க, ஆமா. So and we have some great sessions by, we heard Satyam, Kiran Reddy of Satyam speak, we've heard Mithun Sanchetti of Carrot Lane speak, we've heard of course Kumaravel speak so many times, and there are very inspiring stories, not lot to learn. And what on the inspiration vardala illa namu panna, we can also grow. It's very very good for all of us. Last 3 minutes again, the last question. I mean, I don't say it's a question, but then the learning in solla. Last 3 minutes you have networked and நிறைய பிசினஸ் பீப்புளோட நீங்க வந்து பல்லப்பட்டி ரீட்டைலர்ஸோட நீங்க பழகிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நாங்கெல்லாம் எதுல மிஸ் ஆறோம், எதுல இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத நீங்க நிறைய இந்த லாஸ்ட் 1 hourல சொல்லிருக்கீங்க. பட் இந்த டாப் 3 இத வந்து நீங்க கண்டிப்பா திஸ் இஸ் அலார்மிங் சிக்னல், இதை நீங்க உடனே பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றத வந்து நீங்க கண்டிப்பா நீங்க சொல்லணும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எல்லாரும் ஒரு லாயல்டி ப்ரோக்ராம் போடுங்க. உங்களுக்கு உங்க கஸ்டமர் தெரிஞ்சாகணும், யார் இருக்காங்க, யார் வந்தாங்க, யார் வரல. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் யார் யார்கிட்ட லாயல்டி ப்ரோக்ராம் இல்லையோ முதல்ல லாயல்டி ப்ரோக்ராம் போடுங்க. நம்பர் 1 லாயல்டி ப்ரோக்ராம் போடுங்க. ரெண்டாவது, ஸ்டார்ட் மேக்கிங் இன்ரோட்ஸ் இன்டு டிஜிட்டல் பை.
digital-na enna. See, digital and social are two different things. Social media is only Instagram, Facebook, but digital is a whole world. Digital is electronic. So adu learn, do things. So first and foremost, loyalty program. Second is learn digital. Third, org process pannu. Entire organization process driven organization ah pannu. These three things. Mashallah. Thank you very much. Wonderful 1 hour. Lots of learnings and implementation la engoda idu irukku. Neenga romba credit koduttinga enakku. Na for me it's huge advantage. So many of you have heard me. Thank you so much. Thanks to God to give me an opportunity like this. Thank you all, and please pray for all of our well-beings and stay safe. Thank you very much, and we'll have a formal closure as well. Over to Rizvi. Sure. Yeah. This time has been நீங்க பேசுனது எல்லாமே வந்து chat bots பார்க்கும்போது this immense positivity in the ஒரு crisis timeல the way you spoke, the way the humble way you have told everything, the experience and everything. ரொம்ப சூப்பர் Suhail sir. We are very happy and very feeling very positive actually. இவ நாளைக்கே கடை திறந்தா lockdown இல்லனா we'll go and do everything. அந்த மாதிரி ஆமீன். பிஸ்மில்லா பண்ணுங்க. ஆமீன். Okay. So I'm giving over the mic to Safias Ashik Bhai for vote of thanks. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு அழகான ஒரு அற்புதமான நிகழ்வு. மிகப்பெரும் எண்ணிக்கையில வந்து நம்ம உறுப்பினர்கள் எல்லாம் நம்மோட இணைஞ்சிருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். 0ல இருந்து ஒரு 220 கோடி பாசிபிள் முடியும்னு ஒரு பிராக்டிக்கலா சாதிச்சு இன்று நம்மோட வந்து நம்மளை வந்து ஒரு மேம்படுத்தணும், நம்ம இலக்குகளை வந்து ஒரு நல்ல இலக்கா ஒரு மிகப்பெரிய இலக்கா மாத்தணும்னு நம்மோட வந்து வருகை தந்த ஜனாப் சுஹைல் சத்தார் அவர்களுக்கு நமது பிஇசி பள்ளப்பட்டி எக்கனாமிக் சேம்பர்ஸ் சார்பாக மிகப்பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ சார். இதை விட ஒரு முழுமையான ஒரு முன்மாதிரியான ஒரு அடையாளத்தை ஒரு வெற்றியாளரை நம்ம வந்து காட்டுறது பாக்குறது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம்தான். இப்போ ஒரு வெற்றியாளருக்கு வந்து நம்ம என்ன எடுத்துட்டு போறோம், கத்துக்கிட்டு இங்க இருந்து இப்ப என்ன எடுத்துட்டு போறோம், கம்ஃபோர்ட் ஜோன்ல இருந்து பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு ரிஸ்க் எடுத்து எப்படி நம்ம வெளியே வரப்போறோம், டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ண போறோம், வேல்யூ கேப்சர் பண்ணி வச்சிருக்கிறோம், அதை சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் பண்ணி எப்படி நம்ம பண்ண போறோம், இன்ஷா அல்லாஹ் வந்து டெக்னாலஜில வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம எப்படி கொண்டு போக போறோம் அப்படிங்கறதெல்லாம் வந்து இன்ஷா அல்லாஹ் அனலைஸ் பண்ணி இலக்கை நோக்கி பயணிப்போம். டுடே செஷன் வந்து நமக்கு வந்து நிறைய இந்த விஷயத்துல வந்து கத்துக் கொடுத்துருக்கு. இன்ஷா அல்லாஹ் இணைந்து கொண்ட பிஇசி உறுப்பினர்கள் அனைவருக்கும் பிஇசி நிர்வாக குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லாரும் ஃபீட்பேக் ஃபார்ம் கண்டிப்பா ஃபில் பண்ணுங்க. அது நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கு மிகப்பெரிய ஒரு அடித்தளம் அமையும் இன்ஷா அல்லாஹ். அவங்க ரொம்ப தேங்க்யூ சார். வந்து எங்களுக்கு ரொம்ப சிறப்பிச்சு எங்களை ரொம்ப ஊக்கப்படுத்திருக்கீங்க. நம்ம ரிஜ்வி பாய் சொன்ன மாதிரி வந்து எல்லாமே வந்து லாக்டவுன் முடிஞ்சதும் இல்லை, இப்போ நாளையில இருந்து டெக்னாலஜி வைஸா வந்து நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். துஆ செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் கைர். அல்ஹம்துலில்லாஹ். Thank you so much. Thank you all. Thank you. அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். இப்ப அடுத்து வந்து சோஷியல் சேம்பர்ல இருந்து நேசம் வளர்த்து தேசம் காப்போங்கிற டாபிக்ல மிஸ்டர் அண்ணாமலை, ஃபார்மர் ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஃபார்மர் டெபியூட்டி கமிஷனர், அவங்க ஸ்பீச் இருக்கு ஆன் ஜூலை 2 Thursday 7 மணிக்கு. கண்டிப்பா எல்லாரும் வந்து அட்டென்ட் பண்ணி அதை இது பண்ணணும்னு நினைக்கிறோம். நவ் துவா பை ஷரஃபன் ப்ரோ. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم. اللهم اعني على ذكرك وشكرك وحسن عبادتك. اللهم اني انت السلام ومنك السلام تبارك يا ذا الجلال والاكرام. لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين. لا حول ولا قوة الا بالله العلي العظيم. سبحان الله بحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. اللهم إني أعوذ بك من البرص والجنون والجذام ومن شر الأسقام. اللهم إني أعوذ بك من البرص والجنون والجذام ومن شر الأسقام. اللهم إني أعوذ بك من البرص والجنون والجذام ومن شر الأسقام. أعوذ بكلمات الله التامات من شر ما خلق. بسم الله الذي لا يضر مع اسمه شيء في الأرض ولا في السماء وهو السميع العليم.
யா அல்லா யா ரப்பு யா ரஹ்மானே கருணையாளனே கிருபையாளனே எங்கள் பாவங்களை மன்னித்தந்து விட்டுருவாயாக. யா அல்லா நாங்கள் அறிஞ்சும் அறியாமல் தெரியாமல் புரிந்த பாவங்களை மன்னித்தந்து விட்டுருவாயாக. யா அல்லா நாங்கள் எதை கேட்டோமோ அதன்படி எங்கள் வாழ்வில் கொண்டு வருவதற்கான தோஃபீக்கையும் நேர்வழியும் எங்களுக்கு காட்டி தந்து விட்டுருவாயாக. யா அல்லா அந்த சூழ்நிலையை எங்களுக்கு லேசாக்கி தருவாயாக. யா அல்லா யா ரப்பு யா ரஹ்மானே யா ரஹீமே யா அல்லா இந்த செஷனில் அவங்களுடைய கருத்தை அழகிய முறையில் சொன்ன சுயல் சார் அவர்களுக்கு பர்க்கத் செய்வாயாக. யா அல்லா அவர்கள் வியாபாரத்தில் மேலும் மேலும் பர்க்கத் செய்வாயாக. யா அல்லா எதை கேட்டோமோ அதன்படி எங்கள் வியாபாரத்திலும் அதை அமல்படுத்தக்கூடிய ஒரு நேர் வழியை எங்களுக்கு காட்டி தந்துவாயாக. யா அல்லா அதை எங்களுக்கு இலகுவாக்கி தருவாயாக. யா ரப்பு யா ரஹ்மான் யா ரஹீம் யா அல்லா இந்த கொரோனாவின் இந்த தாக்குதலில் இந்த சூழ்நிலையில் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லா விரைவில் யார் யாரெல்லாம் அதில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாரோ அவருக்கு ஷிஃபாவை தருவாயாக. யா ரப்பு யா ரஹ்மான் உங்களிடமே கையேந்தி உங்களிடமே கெஞ்சி கதறி மன்றாடி கேட்கின்றோம். யா அல்லா யா ரப்பு யா ரஹ்மான் யா ரஹீமே உன்னை தவிர கருணையாளன் கிருபையாளன் வேறு யாரும் இல்லை. யா அல்லா யா ரப்பு யா ரஹ்மான் யா ரஹீம் உன்னிடமே கையேந்தி கெஞ்சி கேட்கின்றோம். யா அல்லா இல்லா இந்த அசாதாரண சூழலில் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லா எங்கள் வியாபாரத்தில் பர்க்கத் செய்வாயாக. யா அல்லா இந்த அசாதாரண சூழலில் இருந்து விரைவில் வெளிவரக்கூடிய தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லா யா ரப்பு யா ரஹ்மான் யா ரஹீம் எங்களுக்கு ஒற்றுமை தருவாயாக. யா அல்லா யா ரப்பு எதையை பேசினோமோ அதன்படி ஒற்றுமையாக செயல்படக்கூடிய பாக்கியத்தை நீ தந்துருவாயாக. யா அல்லா நாங்கள் கேட்க மறந்த அனைத்து நலவையும் எங்களுக்கு நீ தந்துருவாயாக. கேட்க மறந்த அனைத்து தீங்குகளும் எங்களுக்கு பாதுகாப்பாயாக. ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم. ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங். அந்த செஷன் அட்டென்ட் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க. அட் த சேம் டைம் இந்த நம்மளுடைய செஷனை இன்னும் எஃபெக்டிவா நடத்துறதுக்கு அதனால ஒவ்வொரு செஷனுக்கு பின்னாடியும் ஃபீட்பேக் ஃபார்ம் அனுப்புறோம். அந்த ஃபீட்பேக் ஃபார்மை கண்டிப்பா எல்லாருமே ஃபில் பண்ணி கொடுங்க. ஸோ ஒவ்வொரு செஷன்ல வரக்கூடிய ஃபீட்பேக்கை நாங்க ப்ராப்பரா அதை அனலைஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நிறைய ஆன் டைம்ல எல்லாம் முடிஞ்சிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் வாய்ஸ் பிரேக்கா இருக்கட்டும் இல்ல ஒரு எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் இப்போ நாங்க கிட்டத்தட்ட நிறைய விஷயங்களை சால்வ் பண்ணிட்டு ஒரு ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கோம். அட் த சேம் டைம் இந்த செஷனை நீங்க திருப்பி ஃபியூச்சர்ல பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய பிஇசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த யூடியூப் சேனல்ல நம்ம எல்லா செஷன்ஸுமே வந்து அதுல யூடியூப்ல இருக்கு. இந்த செஷனும் கூடி சீக்கிரம் ஒரு 2 daysல உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். ஒரு பை டுமாரோ ஆஃப்டர்நூன் கூட நாங்க இதை அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ ஃபியூச்சர்ல உங்களுக்கு எந்த ஒரு செஷன் பிஇசில இருந்து பாக்குறதா இருந்தாலும் நீங்க யூடியூப்பை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அட்டெண்டிங். ஜெய் ஹிந்த்.